லைஃப் ஸ்டைலின் கதை நேரம். இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோன்னா, திருமதி அனுராதா ரமணன் எழுதிய நிலவும் பெண்தான் குடும்ப பாங்கான நாவல். வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 1. அதெப்படி அப்பாவுக்கு இப்படி ஒரு எண்ணம் தோன்றியது? அட, அப்பாவுக்கு பண கஷ்டம். எப்படியோ பெண்ணை ஒருத்தனிடம் பிடித்து கொடுத்தால் போதும்னு நினைச்சிருப்பார். அம்மா அம்மா கூடவா? காந்திமதி தன் தாயை உற்று பார்க்கிறாள். அவளோ குனிந்த தலை நிமிரவில்லை. ஏற்கனவே காலியாகிவிட்ட சக்கரை டப்பாவில் எதையோ தேடுவது போல் தலையை நட்டு கொண்டிருந்தாள். யார் செய்த தப்புக்கு யாருக்கு தண்டனை? வீடு வாசல் சொத்து எல்லாவற்றையும் பிஸ்னஸ் செய்கிறேன் என்ற அக்கால் புருஷனுடன் சேர்ந்து கொண்டு அந்த மனிதர் நீட்டிய காகிதங்களிலெல்லாம் கையெழுத்து போட்டு தாரை வார்த்து கொடுத்தது காந்திமதியின் அப்பா ராமநாதன் செய்த தப்பு. நஷ்டத்துக்கு மேல் நஷ்டம். சரி, ஏதோ வாடகை வீட்டில் இருந்தாலும் குழந்தைகள் மணிமணியாக இருக்கிறதே, அவர்களுக்கு தன்னால் எதுவும் செய்ய முடியாவிட்டாலும் அவர்களே முன்னுக்கு வருவதை கூடவா இப்படி குறுக்கே விழுந்து தடுப்பார் ஒரு மனிதர்? காந்தி அப்பாவையே பார்த்தாள். பின் நிதானமாய் கேட்டாள், ஏன்பா, சம்பள பணம் வேணும்னு பள்ளிக்கூட நாட்களிலேயோ காலேஜ் படிக்கிறப்போவோ ஒரு நாள் கூட நானோ வசுவோ உங்களை கேட்டதில்லை. ஆச்சு, பிஎஸ்சி முடிச்சாச்சு, டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 2 வருஷம் பல்ல கடிச்சிட்டு இருந்தா நான் எம்எஸ்சி முடிச்சிடுவேன். எங்கள் காலேஜிலே எனக்கு வேலை கிடைக்கும். வசுமதியை மேலே படிக்க வைக்கிறதும் நம்ம குடும்பத்தை தூக்கி நிலைநிறுத்ததும் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அப்புறம் அதுக்குள்ளே எனக்கு கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? அதுவும் 2ஆம் தாரமா? ராமநாதன் எழுந்து போய் வாயிலிருந்து வெற்றிலைச்சாற்றை துப்பிவிட்டு வந்தார். மகள் கேட்டது காதில் விழாதது போல மனைவி கங்காவை அதட்டினார். ஏன் வாய் குப்பளிக்க சௌரியமா? ஒரு சொம்பு ஜலத்தை இங்கே வையின்னு எத்தனை தடவை சொல்றது உனக்கு? ஜடம் ஜடம். கங்கா புடவை முந்தானையினால் விழிகளை ஒற்றியபடியே எழுந்து உள்ளே போனாள். அவளை பொறுத்தவரையில் அந்த நிமிஷத்துக்கு மகளின் பார்வையிலிருந்து தப்பிக்க இது ஒரு நல்ல சாக்கு. ஆனால் இப்படியே பேசாமல் இருந்துவிட முடியுமா? கேட்கிறாளே, நாக்கை பிடுங்கிக் கொள்வது போல. என்ன சொல்லி சமாளிக்கப் போகிறார்? கங்காவின் அடிவேறு கலங்கியது. என்றைக்கு ராமநாதனுக்கு வாழ்க்கைப்பட்டு இந்த வீட்டுக்குள் அடியெடுத்து வைத்தாலோ அன்றைக்கே அவளுக்கு தெரிந்து விட்டது, இந்த மனுஷனிடம் வெண்ணையாய் பேசி யார் வேண்டுமானாலும் எவ்வளவு வேண்டுமானாலும் உருவி கொண்டு போகலாம். ஏதோ பெரியவர்கள் சம்பாதித்து சேர்த்து வைத்த சொத்து. கங்காவுக்கு திருமணமான போது மாமனார் உயிருடன் இருந்தார். வெளி நிர்வாகம், வீட்டு நிர்வாகம் எல்லாமே அவர் கையில். ஒவ்வொரு கணக்கையும் கண்குத்தி பாம்பு மாதிரி பார்ப்பார். அன்றாடம் சமையலில் கூட தலையிடுவார். எதுக்குமா சாம்பாரும் செஞ்சு ரசமும் வைக்கிற? ஏதாவது ஒன்று போதாதோ? பருப்பை குறைச்சி போடு, நெய்யை உருக்கு, மோரை தண்ணீர் விட்டு பெருக்கு, உடம்புக்கும் நல்லது, பர்சுக்கும் நல்லது. இப்படி அவர் ஒரு பக்கம் இரும்பு பெட்டி சாவி கொத்தை கெட்டியாக பிடித்து கொண்டிருக்கும் போதே ராமநாதன் அவருக்கு தெரியாமல் மனைவியிடம் மிரட்டி மிரட்டி உருட்டி காதில் கழுத்தில் கிடப்பதையெல்லாம் பிடுங்கி கொண்டு போவார். அப்பா கேட்டா என்ன சொல்றது? எனக்கு பயமா இருக்கே. அடடா, ரொம்ப தான் பயந்தவ. அதான் பிடிப்பிடியா கழுத்துக்குள்ளாம மாட்டின்னு இருக்கே. கழுத்தெல்லாம் எரியுது. 2 சங்கிலிய சுருட்டி வச்சேன்னு சொல்லு. இல்லை, ஆற்றுல குளிக்க போனப்போ தார வார்த்துட்டேன்னு சொல்லேன். இப்படி வாங்கிட்டு போயிட்டே இருந்தா ஒரு நாள் நான் மூலிக்கழுத்தோடு நிற்க வேண்டியதுதான். அசடே, நமக்கு என்றைக்கும் அது மாதிரி ஒரு நிலைமை வராதடி. நான் யாரை நம்பி பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன்னு நினைக்கிற? கமலத்தோட புருஷன் முழிக்கிறா பார், எங்கள் அத்திமேரடி. அவர் எனக்கு பாதகம் நினைப்பாரா? அப்படின்னா அதை நேர உங்கள் அப்பா கிட்ட சொல்லி அவரை அனுமதியோடு செய்ய வேண்டியதானே? அவரும் உங்களுக்கு வேலையும் இல்லை திறமையும் இல்லைன்னு சொல்லி காட்ட மாட்டார் இல்லையா? அப்பா தானே சுருக்க தலையாட்டிடுவார். கங்கா என்ன காரணத்தினாலேயோ அப்பாவுக்கு மூத்த மாப்பிள்ளை மகாலிங்கத்து மேலே அத்தனை நல்ல அபிப்பிராயம் இல்லாமலே போயிடுதோ. அப்பா எப்பவுமே இப்படித்தான். தனக்கு பிடிச்சதுன்னா தலைக்கு மேலே தூக்கி வச்சுட்டு கூத்தாடுவார். பிடிக்கலன்னா தரையில் போட்டு மிதிப்பார். மகாலிங்க அத்திம்பேர் எப்படிப்பட்டவர்னு எனக்கு தெரியும், எங்கள் அம்மாவுக்கும் தெரியும். ஆனால் பாவம், இப்போ எங்கள் அம்மா உசுரோடு இல்லை. உங்ககிட்ட அவரை பற்றி சொல்ல எதுக்கு அனாவசிய பேச்சு? சங்கிலியில் ஒன்றை கொடு. போன தடவை ஒரு ஜோடி வளையல் கொடுத்தே, ஈர்க்குச்சி மாதிரி. அத்திம்பேரே கேட்டார், என்னடா இது, பெரிய பண்ணை பரமேஸ்வரன் வீட்டு நகைதானா இதுன்னு. அவமானமாக போச்சு. காத்திரமா 7-8 பவுனுக்கு ஒன்று.
இங்கேயும் சொல்ல முடியாமல் அங்கேயும் விட்டு கொடுக்க முடியாமல் கங்கா பட்ட பாடு. ஏதோ கிழவர் உயிரோடு இருந்த வரையில் கூடத்து பெரம்பு நாற்காலியில் உட்கார்ந்து இறைந்து கொண்டாடுவது இருந்தார். என்ன பிசினஸ் பண்றானா உன் புருஷன் கேட்டியா? மண்குதிரையை நம்பி ஆத்துல இறங்குறதும் மகாலிங்கத்தை நம்பி ரூபாயை கொடுக்கறதும் ஒண்ணுதான்னு தெரியாதா அவனுக்கு? தெரியும். தெரிஞ்சுட்டே தான் கொண்டு போய் கொட்டுறான். ரேஸ், சீட்டு, குடி, இதுதான் அவன் பிசினஸ். இன்னொரு தரம் உங்ககிட்ட வந்து ஏதாவது கேட்டா நேர என்கிட்ட வந்து சொல்லு. முழி ரெண்டையும் தோண்டி கையில கொடுத்து அனுப்புறேன். அப்பா கிட்ட சொல்லிட்டியாக்கும். ஏண்டி, நான் உனக்கு புருஷனா இல்ல அவரா? பணம் பணம்னு புதையில பூதம் காக்குற மாதிரி காத்துட்டு உட்கார்ந்துருக்கட்டும் அந்த கிளம். நான் போறேன், எங்கோ போறேன். திரும்பி வருவேனோ மாட்டேனோன்னு எதுவும் கேட்காத. உனக்கு என்ன 2 குழந்தைகளாச்சு. 3 வேளையும் மூக்க பிடிக்க சாப்பிட்டுட்டு மாமனாருக்கும் சமைச்சு போட்டுண்டு இரு. நான் போறேன். இதுதான் ராமநாதன். திருமணமாகி 28 வருடங்கள் ஆகிறது. தலைச்சன் குழந்தைகள் 2 தவறி போய் 3ஆவதாய் காந்திமதி, அடுத்தது வசுமதி. குழந்தைகளின் 14 வயசு வரையில் ஒரு கஷ்டம் இல்லை. தாத்தா இருந்தார். எல்லாமே ராஜபோகமா நடந்தது. எப்பொழுது அதாவது கமலமத்தை அழுது கொண்டு வந்து நிற்பாள். அப்பா, அவர் பேசாம தேவைன்னு தான் இருந்தார். இந்த ராமுதான் அவரை கண்ட இடத்துக்கு அழைச்சிட்டு போய் கொடுத்து குட்டி சுவராக்குறான். இந்த மாசம் முழுக்க 1 பைசா தரல தெரியுமா அவர்? பால் தயிர் வித்த பணத்தையும் மாடி வாடகையும் வச்சுட்டே நான் சமாளிச்சேன். போ, மிச்சத்தையும் அப்படியே சமாளி. உனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நிறைய செஞ்சாச்சு. ஆமா, அது என்ன உன் நகையில ஒரு பொட்டு திருகாணி கூட குறையல? உன் தம்பி பொண்டாட்டி மாத்திரம் அபிஷேக நாச்சியார் மாதிரி எல்லாத்தையும் கலட்டி கொடுத்துட்டு நிற்கிறா. கமலம் இதை கேட்டு இன்னும் பெருசாய் அழுவாள். அப்பாவுக்கு கல் மனசு என்பாள். தம்பியை திட்டுவாள். தம்பி மனைவிக்கு பிடிபிடியாய் சாபம் கொடுப்பாள். கங்கா அப்படியும் அவள் வீட்டுக்கு போகும்போது அரிசியாகவும் உளுந்தாகவும் பையை நிரப்பி அனுப்புவாள். போகட்டும், வீட்டு பெண் வாழ்ந்தால் வீடும் வாழும். அத்தனையும் பொய்யாக்கி விட்டது ராமநாதனின் நடவடிக்கை. அதுவும் தகப்பனாரின் காலத்துக்கு பின் மகாலிங்கம் வைத்ததுதான் சட்டம் என்றாகிவிட்டது. காந்திமதி பள்ளிக்கூடத்திலேயே முதல் மாணவியாக வந்து கல்லூரியில் சேர்ந்தபோது ராமநாதனிடம் எஞ்சியிருந்தது வீடு ஒன்றுதான். இந்த 3 வருடங்களில் அதுவும் கையை விட்டு போய்விட்டது. ஆனால் அவளே தன் தாய்க்கு அளித்த தைரியமெல்லாம் ஒன்றுதான். கொஞ்சம் பொறுமா, நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுவேன், அப்புறம் ஒரு கஷ்டமும் இல்லை. இந்த நம்பிக்கையிலையும் இடியை கொண்டு வந்து இறக்கினார் ராமநாதன். அயனானாவரம். கை குழந்தையை விட்டுட்டு மூத்தாள் போயிட்டா. சும்மா சொல்லக்கூடாது. வீடே லட்சுமி கடாட்சம். மகாலிங்க அத்திமேரும் உபயம் இது என்பது காந்திமதிக்கு தெரிய வந்தபோது அத்தியாயம் 2. யாரை கேட்டுண்டு இந்த கல்யாணத்தை நிச்சயம் பண்ண? மூர்த்தி அம்மாவின் காது மடல்கள் சிவக்க ஆக்ரோஷமாய் கத்தினான். லட்சுமியோ பெரிய பேத்தி சுகன்யாவிற்கு தலையை அழுத்த வாரி பின்னிக்கொண்டே நறுக்கு தெரித்தார் போல சொன்னாள். யாரை கேட்கணுங்கிற? நான் என்ன எப்பவும் குமரி மாதிரி ஓடிட்டே இருக்க முடியுமா? நேத்து பூத்த பூவும் பிஞ்சும் ஒட்டன உதிர்றப்போ நான் மட்டும் என்ன சாஸ்வதமா? இந்த பாரு, சுகன்யாவுக்கு 5 வயசாகிறது. அடுத்தாப்புல 3 வயசுக்கு முரளி. அவனை கட்டி மேய்க்கிறதுக்குள்ள எனக்கு உயிர் போயிட்டு வருது. சின்னது அதான் பிறக்கிறப்பவே அம்மாவை முழுங்கிட்டு பிறந்திருக்கே. ஸ்ரீவத்சு தினமும் டாக்டர்கிட்ட எடுத்துட்டு ஓட வேண்டியிருக்கு. ஒன்று மாற்றி ஒன்று. உனக்கென்ன, மாசத்துல 20 நாள் ஆபீஸ் டூர்ல போயிடுற. நான் இல்லை இங்கே அவஸ்தப்படுறேன். ஆமாண்டா, எத்தனை நாள் வேலைக்காரியை போட்டு சமைக்காரியை போட்டு கவனிச்சுட்டாலும் நாம பார்த்துக்கிற மாதிரி ஆகாது. இது மூர்த்தியின் அப்பா சுந்தரேஷன். வரவ மட்டும் குழந்தைகளை ஒழுங்கா கவனிப்பாங்கிறது என்ன நிச்சயம்? இளைய வந்து மூத்தாளோட குழந்தைகளை பிரியமா பார்த்துட்டாங்கிறது சரித்திரத்திலே கிடையாது. இப்போ இருக்கிற நிம்மதியும் போய் நான் 10 நாள் வீட்டில் இருக்கிறதும் போக போகிறது. கல்யாணம்னு செஞ்சுட்டு ஒருத்தி வந்தா ஏதோ போட்டதை சாப்பிட்டுட்டு வாங்கி கொடுக்குற துணுமணியை போட்டுண்டு உங்களுக்கு நாட்டு பொண்ணா குழந்தைகளுக்கு அம்மாவா மாத்திரம் இருப்பாளா? என்கிட்ட எதுவும் எதிர்பார்க்க கூடாது. எதுவும்னு புரியும் இல்லையா? அன்னபூர்ணியோட வாழ்க்கையே பகிர்ந்த என்னால வேறொருத்தியோட சொப்பனத்திலையும் இருக்க முடியாதுமா. எனக்கு தெரியாதடா, அதெல்லாம் ஏற்கனவே சொல்லியாச்சு. அங்கேயும் அப்படியெல்லாம் எதிர்பார்க்கிறா தெரியல. வாழ்ந்து கட்ட குடும்பம். பொண்ணு ஒரு டிகிரி வாங்கியிருக்கா, மேலே படிக்கிறதுக்கு ஆசைப்படுறா. ஆனா இவ 2 டிகிரி வாங்கினா பார்க்கிற மாப்பிள்ள அதுக்கு மேல ஒரு படி கூட இருக்கணும் இல்லையா? அப்படி இருந்தா வரவன் வெறுமை கோயில வச்சு தாலி கட்ட ஒத்துப்பானா?
ஏண்டா நீ அந்த காலத்து பியூசி, உனக்கு வரன் தேடுறப்பவே நம்ம கிட்டக்க இல்லாத பணம் இல்லை, ஆனாலும் நம்ம வீட்டில் சம்பந்தம் பண்ணணும்னா அதுக்கேற்ற அந்தஸ்து தகுதி வேணும்னா தேடலையே. அன்னத்தோட அப்பா வரதட்சணையா உனக்கு 25,000 கொடுத்தார். 7 வருஷங்களுக்கு முன்னாடி 25,000 பெரிய தொகைதான். ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த 25,000 நம்ம குடும்பத்து பந்துக்களுக்கு புடவை வேஷ்டி எடுக்க கூட போறலை. லக்ஷ்மி சுற்றி சுற்றி வந்தாள். மகாலிங்கத்தை பற்றி ஓஹோ என்று சொன்னாள். இந்த வரனிடம் வரதட்சணையோ சீரோ சல்லி காசு வாங்க போவதில்லை என்றும், கல்யாணத்தையே எளிமையாக தங்கள் செலவில் சுவாமி மலையில் வைத்து நடத்தி கொள்வதாக அவரிடம் சொல்லியாயிற்று என்றும் பொறிந்து கொட்டினாள். மூர்த்தி அம்மாவை பார்த்த பார்வையில் விரக்திதான் மிஞ்சியது. நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க போறதில்ல, புதுசா ஒரு தலைவலியை கொண்டு வர, அவ்வளவுதான் நான் சொல்வேன். வரவை என் குழந்தைகளே சரியா நடத்தலைன்னா, இல்லை என்கிட்ட வேற ஏதாவது எதிர்பார்த்தா கிளம்பு வீட்டுக்குன்னு துரத்தி விட்டுடுவேன். அது ஒன்றை மாத்திரம் தீர்மானமா சொல்லிட்டேன். அப்புறம் உன் இஷ்டம். அவன் இதற்கு மேல் ஒரு கணமும் நிற்க பிடிக்காமல் கிளம்பி விட்டான். மனசுக்குள் மறுபடி அன்னம் வந்து நின்றாள். கடைசியா ஸ்ரீவிசு பிறந்த 7ஆம் நாள் இரவு வெற்றிலை பாக்கு போட்டு சிவந்த உதட்டை சுளித்து கொண்டு அடர்ந்த கூந்தலை அப்படியே அள்ளி முடித்து கொண்டு படுக்கையில் படித்தபடி விளையாட்டாய் அவள் கேட்டது இன்னமும் நினைவில் நிற்கிறது. குழந்தை மல்கோவா மாம்பழம் மாதிரி உருண்டை முகமா அழகா இருக்கிறதா உங்க அம்மா சொன்னாள். நீங்க எதுவுமே சொல்லலையே, ஏன்? நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு அண்ணம்? சொர்ண விக்கிற மாதிரி ஒரு பெண் குழந்தை, ராம் லட்சுமணன் மாதிரி 2 பிள்ளை குழந்தைகள் பெத்து கொடுத்த உனக்கு என்ன வேணும் கேளு. தங்கத்துல ஒட்டியானம் ஒண்ணுதான் உங்ககிட்ட இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம ஆசாரிக்கிட்ட சொல்லி காத்திரமா ஒரு ஒட்டியானம் ஊப்புல கல் இழைத்து லக்ஷ்மி பதிச்சு செய்ய சொல்லி ஆர்டர் கொடுத்திருக்கேன். அன்னம் சினிங்கினாள். பொய் கோபத்துடன் அவனை பார்த்து சுளீரென ஒரு வார்த்தை எடுத்து வீசினாள். ஆமாமா, வரிசையா பெத்து தந்தா எல்லாம் தான் செய்வேல். ஏதோ இந்த பூட்டுக்கு நான் பொழைச்சதே புனர்ஜென்மம் ஆயிடுத்து. குழந்தை ரொம்ப பெருசா வளர்ந்து பிரசவமே சிக்கலாயிடுத்து. டாக்டர் மேரி இந்த தடவையோட பிள்ளை பெறுவதை நிறுத்திக்கோ, இல்லைன்னா நீ பிழைக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. அத்தனை வழியிலேயும் அவமானத்துல கூசி போயிட்டேன். அப்போவே என் பிராணன் போயிருக்கலாம். ஆஸ்பத்திரியில் வச்சு பிரசவம் ஆகியிருந்தா மேற்கொண்டு குழந்தை பிறக்காம இருக்க கருத்தடை ஆப்ரேஷன் செஞ்சிருக்கலாம். வீட்டிலே வச்சு டெலிவரி பார்த்து. உங்களுக்கோ உங்க அம்மாவுக்கோ என் கஷ்டம் என்ன தெரியும்? கர்ப்பத்தடை அது இது எல்லாம் ஒன்றும் வேண்டாம்னு உங்க அம்மா சொல்லிட்டா. இன்னொரு தடவை வயிற்றுல வந்தா நான் வெளியிலேயே சொல்ல மாட்டேன். அரளி விதையை அரைச்சு அப்பவே குடிச்சிடுவேன். ஒட்டியானமோ காசு மாலையோ 2வது வரவங்களுக்கு போட்டு அழகு பாருங்கோ. அண்ணோ, என்ன பேச்சு இது? பின் என்ன, குழந்தை பிறக்காம இருக்க நீங்களும் ஒன்றும் ஆப்ரேஷன் செஞ்சுக்க மாட்டேன். உங்களுக்கு உங்கள் உயிர் வெள்ளக்கட்டி. உங்க அம்மாவுக்கு தன் ஒரே பிள்ளை உடம்பில் எறும்பு மொய்க்கக்கூடாது. நாட்டு பொண்ணு என்ன, யாரோ பெத்து போட்ட ஜீவன் தானே, இருக்கிற வரைக்கும் இருக்கட்டுங்கிற நினைப்பு. எனக்கு மாத்திரம் ஏதாவது ஒன்று ஆகி இருந்தது, நான் யாரையும் சும்மா விட மாட்டேன். இன்னொருத்தியை இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க விட மாட்டேன். இப்படி சொன்ன அண்ணா மூர்த்தியை ஆவேசமாய் கட்டி தழுவி முத்தமிட்டாள். இது என்னோட வீடு. இங்கே இருக்கிற ஒவ்வொரு பொருளும் என் குழந்தையை சேர்ந்தது. உங்க உடம்பு, உங்க மனசு எல்லாமே எனக்கு மட்டும்தான் சொந்தம். இந்த படுக்கையில என்னை தவிர இன்னொருத்தி சாயக்கூடாது. மூர்த்தி திணறி போனான். அவளது உஷமான மூச்சு அவனது கன்னத்தில் சுடுவது போல. அசடு, இப்ப என்ன நடந்துருதுன்னு இப்படி கோவப்படுற? குழந்தையை பெத்துக்கிறதுக்காகத்தான் கடவுள் பொம்நாட்டுகளை படைச்சிருக்கார். அதுக்கேற்ற உடம்பு வாகையும் மனோபலத்தையும் அவளுக்கு கொடுத்திருக்கார். என்னமோ 3வது குழந்தைக்கே இத்தனை சலிச்சுக்கிறியே. எங்க அம்மாவுக்கு நான் 8வது பிள்ளை. முதல் 7 தேவகிக்கு சிறையிலேயே பிறந்து செத்த மாதிரி அம்மாவுக்கு அறையிலேயும் குறையிலையுமே 4-5 போயிடுத்து. 2 முழுசா வளர்ந்து 7 வயசுலேயும் 10 வயசுலேயும் போச்சு. மிச்சம் இருக்கிறதே நான் ஒருத்தன்தான். அதனால்தான் அம்மாவுக்கு ஃபேமிலி பிளானிங்னாலே பிடிக்க மாட்டேங்கிறது. குழந்தைகள் பிறக்கிறது மாத்திரம் கடவுளோட ஆசீர்வாதத்துலன்னு நினைக்காதே. அதுகள் நல்லபடியா வளர்ந்து கப்பும் கிளையுமாக வளர்றதையும் நாம பார்க்கணும். அதற்கு கொடுத்து வச்சிருக்கணும். அண்ணம் இதற்கு பதில் அளிக்கவில்லை. ஏனோ அன்று அவளுக்கு கணவனுடன் சிரித்து பேச மனசில்லை. ஏற்கனவே 2 குழந்தைகள் பிரசவத்தின் போதும் லக்ஷ்மி அவளை பிறந்த வீட்டுக்கு அனுப்பவில்லை.
அப்படி ஒன்றும் அன்னத்தின் பிறந்து விடும் வசதி குறைவானது இல்லை. இது போன்ற படபடமோ பகட்டோ ஆள்படையோ அங்கு கிடையாது. ஆனாலும் பெண் நிறைமாசமாய் இருக்கும்போது அம்மாவின் பக்கத்தில் கிழிந்த பாயானாலும் பிறந்த வீட்டு பாயில் தாய் கையில் பிசைந்து தரும் ரசம் சாதத்தில் இருக்கிற நிறைவு வேறு எதில் கிடைக்கும்? அன்னத்தின் மனசுக்குள் அந்த ஏக்கம் வேரோடி போயிருந்தது. அதுவும் இந்த முறை பிரசவமே சிக்கலான போது வழக்கமாய் பார்க்கும் லேடி டாக்டர் அவளை கடிந்து கொண்டபோது இத்தனைக்கும் காரணமான புருஷன் மீதும் மாமியார் மீதும் கோபமான கோபம் பொங்கி பொங்கி வந்தது. மூர்த்தி அந்த கணத்தில் இதை பெருசாக எடுத்துக்கொள்ளவில்லை. அவளை மெல்ல சமாதானப்படுத்தி, இனிமேல் நீ நல்லபடியாக எழுந்து குழந்தைகளுக்கு தாயாகவும் அப்படியே எனக்கும் தாயாகவும் இருந்தாலே போதும் என்க கண்களை சிமிட்டியபடியே சொல்லி அவளது நெற்றியில் முத்தமிட்டு நகர்ந்தான். இன்னமும் கூட கண்களை மூடி அவன் அந்த காட்சியை நினைத்து பார்த்தால் எண்ணெய் குளிமுறை முடிந்து வாசனை பொடியும் கஸ்தூரி மஞ்சளும் சேர்ந்த மனமும் தாம்பூலத்தின் கிரங்கடிக்கு வாசனையும் அந்த பச்சை உடம்புக்கே உரிய தனி மென்மையும் அவனுள் சுழன்று சுழன்று பாடாய் படுத்தும். ராத்திரி 7 மணிக்கு இத்தனையும் பேசியவள், லக்ஷ்மி கொடுத்த பால் சாதத்தை சாப்பிட்டவள், 9 மணி சுமாருக்கு குழந்தைக்கு வயிறு முட்ட முட்ட பால் கொடுத்தவள், விடிகாலை 4 மணிக்கு இல்லாமல் போய்விட்டாள். இன்னமும் அதை நம்பத்தான் முடியவில்லை. எங்கே குற்றம் எதில் குற்றம் என்றே தெரியவில்லை. மெயில் ஹார்ட் அட்டாக் என்றார் லேடி டாக்டர். நகரத்திலிருந்து வரவழைக்கப்பட்ட ஸ்பெஷலிஸ்டோ குழந்தையை ஆயுதம் போட்டு எடுத்ததில் சரியான முறையில் சுத்திகரிக்கப்பட்ட ஆயுதங்களை உபயோகப்படுத்தவில்லை என்றும், டெட்டனன்ஸ் தாக்கி பல் கிட்டித்து போய் இறந்து விட்டாள் என்றும் கூறினர். குடும்பத்தினர் அவளுக்கு எப்போதுமே பிடிவாதம் அதிகம் என்றும், சொல்ல சொல்ல கேட்காமல் பச்சை தண்ணீரை குடித்து குடித்து ஜன்னி கண்டி விட்டது என்றும் கூறினர். எது எப்படியோ அன்னம் போய் சேர்ந்த 16ஆம் நாளில் அவளுக்காக ஆர்டர் செய்த ஒட்டியானம் வந்து சேர்ந்தது. இதோ அதை அணிந்து கொள்ள இன்னொருத்தி. இப்போது நினைத்தால் கூட கனவு மாதிரி இருக்கிறது காந்திமதிக்கு. எப்படி இந்த கல்யாணத்திற்கு சம்மதித்தோம்? அம்மாவின் அழுகை, அப்பா கொஞ்சமும் எதிர்பாராமல் இவள் கையை பிடித்து கொண்டு ஓவென கதறியது. எக்கச்சக்கமாய் ஒவ்வொரிடத்தில் கடனை வாங்கி மாட்டிக்கொண்டு விழி பிதுங்கி கொண்டிருந்தார் ராமநாதன். இனிமேல் விற்பதற்கு எதுவுமே இல்லை. மகாலிங்கம் சொன்னார் என்று 2 லட்சம் போல கடன் வாங்கி பெங்களூரில் ஒரு நிறுவனத்திலிருந்து ஏதோ பழைய பிரிண்டிங் பிரஷின் எந்திரங்களை விழுந்தடித்து கொண்டு வாங்கி அதற்காக மகாலிங்கம் 4 தடவை பெங்களூருக்கு விமானத்தில் பறந்து போய் ஷார் ஹோட்டலில் தங்கி பிரிண்டிங் மிஷின் நல்ல கண்டிஷனில் இருக்கிறதா என்பதை பார்க்க இவர் போனபோது மூக்கு முட்ட குடித்திருந்தார். இவரது கண்டிஷனே சரியில்லை. ஏதோ ஒரு ஓட்டை டப்பா அத்தனையும் லாரியில் ஏற்றி இங்கே கொண்டு வந்ததுதான் மிச்சம். நாம மட்டும் ஒரு ப்ரெஸ்ஸை வச்சோம்னு வச்சுக்க, அத்திம்பேர் பேங்க்ல வவுச்சர் புக்ஸ் ரசீது புக்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ண ஆர்டர் வாங்கித்தானே ப்ரெஸ் வைக்கிறோம். அந்த கடனை சீக்கிரம் அடைக்கணுமோ? முதலில் பேங்க் தானே ஆர்டர் கொடுக்கணும்னு நேற்று பேங்க் மேனேஜர்கிட்ட ஒரு போடு போட்டார் பாரு. மேனேஜர் மனுஷன் ஆடி போயிட்டான். 5-6 வருடங்களுக்கு முன் சொன்ன வார்த்தைகள் இவை. இப்போது ராமநாதனே ஆடி போய் நின்றார். அத்தனை அவதிக்கு நடுவிலும் மகாலிங்க அத்திம்பேர் அவர் எது சொன்னாலும் சரியாகத்தான் இருக்கும். இப்படி ஒரு ஜபம் வேறு. இன்றைக்கு அந்த கடவுள் வட்டியுடன் சேர்த்து எங்கேயோ போய் வீட்டிலிருந்து பிரிண்டிங் மிஷினையும் என்றைக்கோ விற்று ரேஸுக்கு அழுதாயிற்று. 5 லட்சம் இருந்தா வெள்ளம்டா. பேங்க்காரங்க கையில் காலில் விழுந்து என்னால் இதானியா முடியும்னு ஒரு 3 லட்சத்தை கட்டி கணக்கை க்ளோஸ் பண்ணு. அவனவன் கோடிக்கணக்கில் கடன் வாங்கிட்டு மஞ்ச கடிதாசு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கான். மீதி இருக்கிற 2 லட்சத்தை அழகா வட்டிக்கு விட்டு நிம்மதியா இரு. 2 லட்சத்துக்கு என்ன அத்திம்பேர் வட்டி கிடைச்சிட போகுது? மிஞ்சி போனால் மாதம் 2000 ரூபாய். எந்த மூக்கில் ஈச முடியும்? ராமநாதன் அப்பாவியார் கேட்க வாயில் உள்ள புகையிலை கீழே விழாதிருக்க அண்ணாந்தபடி கெக்கே என சிரித்தார் மகாலிங்கம். ஏண்டா, ஒருத்தன் வழியத்தான் காட்ட முடியும், கூடவே கையை பிடிச்சு அழைச்சிட்டா போக முடியும்? 2 லட்சத்துக்கு மாதம் 20,000 வட்டி வாங்கி தரேன்டா நான். 10% இன்ட்ரெஸ்ட். பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன் எல்லாம் என்ன பண்ணுறாங்கிற? அவசரத்துக்கு இப்படித்தான் வாங்குவா, 4 மாதத்தில் திருப்பி கொடுத்துருவா. கோடி கணக்கில் புரட்டுறப்போ 10-20 எல்லாம் சில்லறா. ரொட்டேஷனுக்கு பணம் இருந்துகிட்டே இருக்கணும். உனக்கு தெரியாது. போன வாரம் நான் மும்பைக்கு போயிட்டு வந்தேனே, எதுக்குன்னு நினைக்கிற? அமிதாப் கூப்பிட்டு அனுப்பியிருந்தாண்டா. மாலிஜி ஒரு 10 crore அரேஞ்ச் பண்ண தர முடியுமான்னு கவலையை விட்டுடுப்பான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன்.
இங்கே 10 கோடி கடனா தர அளவுக்கு யாரை தெரியும் அத்திம்பேர்? என்ன இப்படி கேட்டுட்ட? யாரை தெரியாதுன்னு கேளு ராமநாதா. ஏதோ உன் அத்திம்பேர் நீ இழுத்த இழுப்புக்கெல்லாம் வந்துட்டு உன் பெண்டாட்டி பெண்கள்கிட்ட எல்லா வசதியும் வாங்கி கட்டிக்கிறதுனால மட்டமா நினைச்சிடாத. என்னோட வட்டமே தனி. உனக்கு 5 லட்சம் வேணுமா? இப்பவே சொல்லு. நான் பிரமாதமான ஐடியா வச்சிருக்கேன். உன் கடனும் அடையும், உன் பெண் காந்திக்கும் ஒரு பைசா செலவில்லாம கல்யாணத்தையும் முடிச்சிடலாம். ஒரே கல்ல 2 மாங்கா. மகாலிங்கம் தனது பிரமாதமான ஐடியாவை ஏகப்பட்ட ஜிகினா வேலைகளை எல்லாம் செய்து மைத்துனரிடம் எடுத்து சொல்ல, அவர் திறந்த வாயில் 4-5 ஈ புகுந்து வெளியே வந்தது கூட தெரியாமல் கேட்டுக்கொண்டிருந்தார். எல்லாம் சரிதான் அத்திம்பேர். பையனுக்கு என்ன வயசுன்னு சொன்னேன்? நான் எங்கடா சொன்னேன்? இனிமேதான் சொல்லவே போறேன். பையனுக்கு 33 34 ஆறுது. அட 1-2 கூட குறைவே இருக்கட்டும், அதுவாடா முக்கியம்? அப்படி இல்லை, முதல்ல காந்தி ஒத்திக்கணுமே. அவ மேலே படிக்கிறதுலே இருக்கா. மேலும் அவளுக்கு 21 தானே ஆறுது. ஏதோ 8-9 வயது வித்தியாசம்னா பரவாயில்ல. 34ன்னா 13 வயசு வித்தியாசம் இல்லையோ? நீ இதையெல்லாம் பார்த்தா ஆயுசுக்கு உன் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்காது, உன் கடனும் அடையாது. நான் ஒரு முட்டாள். கிடைக்கிற வேலை எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு உங்ககிட்ட டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் பாரு. இன்னைக்கு மதியானம் 1 மணிக்கு அம்மானி குரூப்ஸ் கூட ஒரு மீட்டிங். அப்படியே அவங்க கூட லஞ்சும். சொல்ல முடியாது. பெரியவருக்கு நான் இருந்தா போதும், மாலிஜி என் கூட மும்பைக்கு வாங்கன்னு கையோடு இழுத்துட்டு போனாலும் போயிடுவார். திரும்பி வர எப்படியும் 10-15 நாள் ஆகும். மிஸ்டர் சுந்தரேசன், அதான் மாப்பிள்ளை பையனோட அப்பாவை போன வாரம் காஞ்சிபுரத்துல பார்த்தேன். என்ன ஓய், என் பையனுக்கு நல்ல பொண்ணா இருந்தா சொல்லுமேன் சொல்வேன். 2ஆம் தரமாச்சேன்னு இழுத்தேன். மனுஷர் என்ன சொன்னார் தெரியுமோ? இந்த நாளில் 37 வயசுக்கு குறைஞ்சி எவன்யா முதல் தாரமே கட்டுறான்? ஒரே பையன், கோடிக்கணக்கில் சொத்து இருக்கு. காசு மாலையிலேருந்து ஒட்டியான வரைக்கும் சப்ஜாடா வச்சிருக்கேன். அதுக்குன்னு ஏதோ ஒரு பொண்ணு ஏப்ப சாப்பையா கூடாது. படிச்சிருக்கணும், ஆனால் வேலைக்கு போகணும்னு அடம்பிடிக்க கூடாது. அழகா இருக்கணும், அதுக்காக கண்ணாடி முன்னாடியே நின்று டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அழுமூஞ்சியா இருக்கக்கூடாது, அதுக்காக 4 பேர் திரும்பி பார்க்குற மாதிரி அதிரச்சிருக்கவும் கூடாது. சுறுசுறுன்னு இருக்கணும், அதான் ஜாக்குன்னு தரை விரிஞ்சு போகிற மாதிரி தாம் தூம்னு நடக்கக்கூடாதுன்னு 1000 கண்டிஷன் போட்டார். நீ என்ன வேணும்னாலும் நினச்சிக்கூடா. எனக்கு உடனே நம்ம குழந்தை தான் ஞாபகத்துக்கு வந்தா. என்ன பண்ணுறது, எனக்கு ஒரு பொண்ணு இருந்தால் யோசிக்கவே மாட்டேன். உடனே தாரை வார்த்து கொடுத்து விடுவேன். காஞ்சிபுரத்துக்கு கூட ஒரு வரன் விஷயமாக தான் வந்திருக்கார். அவருக்கு என்ன மகராசன், இப்போத்தான் பிள்ளையாண்டன் 2ஆம் கல்யாணத்துக்கு கொட்டியிருக்கான் போல. விஷயம் வெளியில தெரிஞ்சா அவன் காக்கா பருந்து மாதிரி கொத்தி பிடுங்கிடுவான். நான் பேச்சுக்கு கேட்டேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் பொண்ணு இருக்கா, ஆனால் அவள் அப்பாவுக்கு இப்போ பணமுடை. அதனால முதல்ல அதை கவனிச்சாகணும், அப்புறம்தான் பொன் கல்யாணம். பொண்ணுக்கு சின்ன வயசு தான், அவசரம் இல்லைன்னு விட்டு வச்சிருக்கான்னு இழுத்தேன். எவ்வளோ பணம் தேவைன்னார். என்ன சின்ன அமௌண்ட் தான், ஒரு 5 லட்சம் நேன். எப்பவுமே எனக்கு ஸ்ட்ரைட்டாக குறி வச்சு தானே அடிச்சு பழக்கம். ஒரு க்ஷணம் கண்ணை மூடி யோசித்தார். பொண்ணு நட்சத்திரம் என்ன, கோத்திரம் என்னன்னு எல்லாம் கேட்டார். சொன்னேன். பிராப்தம் இருந்தால் முடிச்சுடலாம், 5 lakhs வட்டியில்லா கடனை தரேன்னு சொல்லிட்டார். ராமநாதன் தலையை தொங்க போட்டார். இதுவும் கடன் தானா அத்திம்பேர்? வட்டி இல்லைனாலும் எப்படி திருப்பி? மடையா, முதல்ல கல்யாணத்தை முடி. சம்மதின்னு ஆனதுக்கப்புறம் உன் பொண்ணும் அத்தனை சொத்துலையும் ஒரு பங்குதாரரானா உன்னை கேட்க அந்த மனுஷனுக்கு எப்படி தைரியம் வரும்? இங்கே நாட்டு பொண் கண்ணை கசக்கினா பையன் எகிர மாட்டானா? ஆக இது திரும்பி வராத கடன் அவருக்கு தெரியாதா? ஆனாலும் முன்கூட்டியே அதை சொல்லக்கூடாது பாரு. எப்பேற்பட்ட பிசினஸ்மேன் அவர். ஒரு புள்ளி போட்டா தப்பாதுடா கண்ணா. அதையெல்லாம் கத்துக்க நீ இன்னொரு ஜென்மம் எடுத்தாகணும். மூத்தாளுக்கு எத்தனை குழந்தைகள்? 3. ஆனா நீ காந்தி கிட்ட 1 தான், அதுவும் 1.5 வயசுலன்னு சொல்லணும். ஐயோ, காந்திக்கு தெரிஞ்சா? இப்ப தெரிய வேணாம்டா. தாலி கழுத்துல ஏறட்டும், சாந்தி முகூர்த்தம் நடக்கட்டும், அப்புறம் தானாகவே எல்லாம் சரியாயிடும். மகாலிங்கத்தின் யோசனைப்படி ராமநாதன் மகளின் கையை பிடித்து கொண்டு இதையே உன் காலா நினைச்சுக்கிறேன் என்று கதற, கல்யாணத்தினால் மேல் படிப்பு கெடாது என உத்தரவாதம் தர, மூர்த்தி பெண் பார்க்க வந்தபோது அவள் மரமாய் நின்றாள். அவனும் ஜடமாய்த்தான் உட்கார்ந்திருந்தான். ஒரு மரத்துக்கும் ஜடத்துக்கும் இனிதே நடந்த திருமணத்தின் பின்விளைவுகள் இருக்கிறதே, அதுதான் பயங்கரம். காந்திமதி முழு நிலவாய் பிரகாசிக்க வேண்டியவள் கொஞ்சம் கொஞ்சமாய் தேய்ந்தாள்.
அத்தியாயம் 4. மூர்த்திக்கு இருப்பே கொள்ளவில்லை. சுவாமி மலையில் கல்யாணம் அன்று மாலையே கும்பகோணம் திரும்பி அங்கே மூர்த்தியின் தாய்மாமா வீட்டில் சாப்பாடு. இரவே காரில் கிளம்பி சென்னை வந்தாகிவிட்டது. வரிசையாய் 3 கார்கள். முதல் காரில் அவனும் காந்திமதியும் அவனுடைய அம்மா லட்சுமியும் அப்பா சுந்தரேசனும் கடைக்குட்டி ஸ்ரீவத்சுவும் பெரியவள் சுகன்யாவையும் அடுத்தவள் முரளியும் சென்னை பங்களாவிலேயே தூரத்து அத்தை பாட்டி கிழவியிடம் ஒப்படைத்து விட்டு வந்திருக்கிறார்கள். ஏன் அந்த 2 மாத்திரம் என்ன பாவம் பண்ணியது? அதுங்களையும் அழைச்சிட்டு போகலாம் இல்லையா? இப்படி மூர்த்தி கேட்க லட்சுமி நறுக்கினார் போல் பதில் சொன்னா. நீ பேசாம இரு. ஏற்கனவே சுகன்யாவுக்கு விடாத இரும்பல், வாய் ஓய மாட்டேங்கிறது. முரளி பற்றி சொல்லவே வேண்டாம். 5 நிமிஷம் ஒரு இடத்துல சும்மா இருக்க மாட்டான். சுவாமி மலையில நான் கல்யாணத்தை கவனிப்பேனா, கோயில் படிக்கட்டை கவனிப்பேனா, இவளை கவனிப்பேனா? எனக்கு பிளட் ப்ரெஷர் ஏற இவன் ஒருத்தனே போதும். ஏதோ சின்னதுதான் விட்டுட்டு வர முடியாது. அழுது அமக்கலம் பண்ணி மூச்சு விட முடியாம உடம்பெல்லாம் நீளம் பாரிச்சிடும். அதனால அவனை அடைச்சிட்டு வந்தேன். இல்லைன்னா குழந்தைகளை அத்தை பாட்டி பொன் போல பார்த்துப்பா. ஒரு நாள் கூத்துக்காக அதுங்களை அலக்களிக்க வேண்டாம். நாளைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னு கூசாம புதுசா வந்தவ தலைமையில எல்லோரும் பழிய போடுவா. தாய் இல்லாத குழந்தைகளை கவனிச்சு ஆளாக்குறதுங்கிறது எத்தனை பெரிய கஷ்டம்னு எனக்குத்தான் தெரியும். லக்ஷ்மி பேச ஆரம்பித்தால் லேசில் ஓய மாட்டாள். வீட்டில் அத்தை பாட்டி உதவிக்கு இருக்கிறாளோ இல்லையோ, லக்ஷ்மிக்கு பேச்சு துணைக்காகவே இருக்கிறாள். இருவரும் பேசி பேசி அத்தை பாட்டியிடமும் இப்போது சரக்கு தீர்ந்து விட்டது போல. அதனால்தானோ என்னவோ புதுசா ஒரு மருமகளை தேடி பிடித்திருக்கிறாள் லக்ஷ்மி. சுந்தரேசனுக்கு இன்னமும் பயமாத்தான் இருக்கிறது. இந்த பெண்ணுக்கு தங்கள் குடும்பத்தை பற்றி எந்த அளவுக்கு தெரியும்? மகாலிங்கம் தங்களை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார் என்பதெல்லாம் ஒன்றும் தெரியவில்லை அவருக்கு. பெண் பார்த்து விட்டு வரும்போதே மூர்த்தி அம்மாவை கேட்டான்தான். பெண்ணுக்கு 30 வயசு ஆகிறதுன்னு சொன்ன. அவ இப்பதான் டிகிரி முடிச்சிருக்கிறதா பெத்தவர் சொல்றார். பெண்ணை பார்த்தாலும் ரொம்ப சின்னவளா இருக்கா. என்ன வயசாகிறது? ஏண்டா இப்பதான் டிகிரி முடிச்சிருக்கான, தபாலா படிச்சு முடிச்சிருக்க கூடாதா? என்ன அந்த காலத்துல 5ஆம் கிளாஸோட நிறுத்திட்டா. நானும் ஒவ்வொரு பெண்ணை மாதிரி SSLC படிச்சிருந்தா இப்ப கூட தபால்ல படிச்சு பட்டம் வாங்க முடியாதா என்ன? படிப்புக்கும் வயசுக்கும் சம்பந்தமே இல்லை. அந்த குடும்பவாகு வயசே தெரியாம நறுக்குன்னு இருக்கு. அவ அம்மாவை பார்த்தியோ இல்லையோ, முன்வீட்டில் இருக்கிற நிறையை சாயம் போட்டு மறைச்சிட்டா இவருக்கு அக்கா மாதிரி இருப்பா. மூர்த்தி அதற்கு மேல் எதுவும் பேசவில்லை. கடந்த 6 மாசங்களாவே அம்மாவின் புலம்பல் அதிகமாகி விட்டது. அவளை சொல்லியும் குற்றமில்லை. வேலைக்காரிகளை நம்பி குழந்தைகளை வளர்க்கும் முழு பொறுப்பையும் விட முடியவில்லை. எவ்வளவு கொஞ்சம் நல்லவளாக வந்தாலும் லக்ஷ்மி அவளை ஓட ஓட விரட்டி அந்த மாச சம்பளத்தை கணக்கு தீர்த்து விட்டுத்தான் மறுவேளை பார்ப்பாள். அத்தைப்பாட்டிக்கு வேறு போக்கிடம் கிடையாது. சோற்றை போட்டால் சாப்பிட்டு விட்டு அந்த வீட்டிலே விழுந்து கிடப்பாள். குழந்தைகள் அவளையும் ஏய்த்து கட்டும்தான். ஆனால் கிழவி பழைய கட்டிக்காரி. லக்ஷ்மி பார்க்கிற போது குழந்தைகளும் இழுத்து வைத்து கொஞ்சுவாள். என் கண்ணே, இப்படி ஓயாம விளையாடிட்டு இருந்தா உடம்பு என்னத்துக்காருது? ஒரு வாய் சாதம் சாப்பிட்டுட்டு விளையாடுங்கோ. இப்படி பாசத்தை மழையாக பொழிவாள். லக்ஷ்மி இல்லாத நேரத்தில் ஒரே சமயத்தில் ஒரு பாக்கெட் பிஸ்கட்டை முறித்து முறித்து வாயில் போட்டுக்கொள்வாள். அதுதான் 5 வயது சுகன்யா மூர்த்தியிடமும் லக்ஷ்மியிடம் ரகசியமா சொல்வாளே, அப்பா அத்தை பாட்டி எங்களுக்கு கொடுக்காம எல்லா பிஸ்கட்டுகளையும் தானே சாப்பிட்டுட்டா. இரு அப்பா வந்தா சொல்றேன்னு சொன்னேன். சொல்லிக்கொடி. நானும் சொல்றேன். என்ன மிரட்டேன்னு என் காதை பிடிச்சு திருகினா. குழந்தை இப்படி சொல்லும்போது மூர்த்திக்கு நெஞ்சே விண்டு விடும் போல வலிக்கும். போட்டாவிலிருந்து அன்னம் இவனை பார்வையாலேயே குத்துவாள். ஏன்மா இந்த கிளத்தை கொண்டு வந்து வச்சுட்டு இருக்க? முதல்ல வெளியே துரத்து. அது சரிடா. எந்த வேலைக்காரியும் இந்த குழந்தைகளோட அட்டகாசத்துக்கு நிலைச்சு நிற்க மாட்டேங்கிறா. என்னாலையும் உடம்பை தூக்கிண்டு இதுகள் பின்னாடி ஓட முடியல. ஏதோ ஒரு ஆபத்துக்கு நம்ம மனசி ஒருத்தி வேண்டாமா? நீ இப்போ சரின்னு சொல்லு. 2வதா பொண்ணா கொடுக்க எத்தனையோ பேர் காத்திட்டு இருக்கா. என்னதான் இளையாள்னாலும் இந்த வீட்டு மருமகள்னு வந்துட்டா. எல்லா பொறுப்பும் அவளை சேர்ந்தாயிரும் இல்லையோ? ஆஃபீஸில் வேலை பார்க்குறவாளுக்கு கூட 58 வயசில் ரிட்டையர்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. எனக்கு 63 வயசாகிறது. இப்போ தான் பால்யம் திரும்பின மாதிரி குழந்தைகள் பின்னாடி ஓடின்னு இருக்கேன். எனக்கு ஓச்சல் ஓய்வே கிடையாதா? மூர்த்திக்கு அம்மாவின் நிலைமை புரிந்தது. ஏதாவது ஒன்று கிடைக்க வேண்டுமானால்
ஏதாவது ஒன்றை இழந்துதான் ஆக வேண்டும் என்பதும் அவனுக்கு தெரிந்ததுதான். இத்தனை பணத்துக்கு அவன் வீட்டோடு உட்கார்ந்து சாப்பிடலாம் தான். அந்த நாளை போல் சொத்துக்கள் வெறும் நிலமாகவும் வீடாகவும் ரொக்கமாகவும் நயகாகவும் மட்டும் இருந்தால் பரவாயில்லை. அவனுக்கு படிப்புத்தான் வரவில்லையே தவிர மூளை அபாரம். அதுவும் பணத்தை ஓரிடத்தில் தூங்க விடாமல் பல இடங்களில் முதலீடு செய்து அவைகளை பெருக்குவதிலேயே கண்ணாக இருப்பவன். எங்கெல்லாம் கட்டடங்கள் நிலம் விற்பனைக்கு வந்தாலும் வாங்கி போடுவதும், பெரிய கம்பெனிகளில் ஷேர்கள் போடுவதும், நகரத்தின் 4-5 இடங்களில் கல்யாண மண்டபங்கள் கட்டி வாடகைக்கு விட்டிருப்பதும் எல்லாம் இந்த குழந்தைகளுக்குத்தானே. அப்பா சேர்த்து வைத்த சொத்தே 7 தலைமுறைக்கு வரும் என்றாலும் தன் பங்குக்கு அதை மேலும் மேலும் வளர்த்து கொண்டே போனான். காசை விட்டிருந்தால் 1000 பேர் வேலைக்கு வருகிறார்கள் என்றாலும் இதைவிட ₹1 மேலே போட்டு கொடுத்தால் அவர்கள் வேறு இடத்துக்கு போய் விடுவார்கள் என்பதும் அவனுக்கு தெரியும். லட்சக்கணக்காய் பணம் செலவழித்தாலும் பரவாயில்லை, குழந்தைகள் நல்லபடியாய் படித்து ஆளாகும் வரை பார்த்து கொள்ள ஒருத்தி தேவை. அவள் பணத்துக்காக மட்டும் வேலை செய்பவளாக இருக்கக்கூடாது. இந்த வீட்டின் மீது, இந்த குடும்பத்தின் மீது, இந்த குழந்தைகள் மீது அக்கறை செலுத்துபவளாக, ஏன் இதை தவிர வேறு எந்த எண்ணமும் இல்லாதவளாக இருக்க வேண்டும். அப்படி ஒருத்தி வரவேண்டுமானால் அதற்கு வெறும் லட்சங்கள் போதாது, மஞ்சள் கயிறும் வேண்டியிருக்கிறது. கல்யாணத்துக்காக கிளம்பும் முன்னால் கூட அவன் அன்னபூர்ணியின் புகைப்படத்திற்கு முன்னால் நின்று மானசீகமாக பேசினான். அன்னம், நீ இருந்த இடத்தையும் யாராலுமே பூர்த்தி செய்ய முடியாது. உன்னை ஒரு நிமிஷம் சும்மா விடாமல் சுற்றி சுற்றி வந்த மூர்த்தி உன்னுடையே செத்து போயிட்டான். இப்போ இந்த கல்யாணமே அம்மாவுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் தான். நீ புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். சத்தியமா எனக்கு என் சுகத்துக்கு பொண்டாட்டி வேண்டாம். அவன் இப்படி சொல்லிவிட்டு தான் கிளம்பினான். காரில் வரும்போதெல்லாம் கவனித்தான். இவள் 30 வயது முதிர்வில் தனக்கும் கழுத்தில் தாலி ஏறுமா என்கிற ஆதங்கத்தில் இத்திருமணத்துக்கு தலையாட்டிய பெண் இல்லை. கன்னத்தின் மென்மையிலும் புறம் கழுத்தின் வாளை குறுத்து பளபளப்பிலும் உதடுகளின் செதுக்குகளிலும் இளம்பை ததும்பி கொண்டிருந்தது. பெரிய விழிகளில் அகன்ற இமைகள். அவர்கள் வசிக்கும் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயில் சொர்க்கவாசல் கதவு மாதிரி இறுக மூடியிருந்தது. என்றைக்கு வைகுண்ட ஏகாதசியோ அன்றைக்கு மட்டும்தான் கதவு திறப்பது போல் அவனுள் மெலிதான கலக்கம். தப்பு செய்து விட்டோமோ? அவன் அம்மாவை திரும்ப பார்த்தான். அவளோ பெரிய காரியத்தை முடித்துவிட்ட நிம்மதியில் குரட்டை விட்டு கொண்டிருந்தாள். அத்தியாயம் 5. காந்திமதிக்கு இடிமேல் இடி. வீட்டுக்குள் நுழைந்ததுமே, நேத்து முழுக்க எங்களை விட்டுட்டு நீங்க 3 பேரும் எங்க போயிட்டீங்கப்பா என்று கேட்டபடி மூர்த்தியின் கால்களை ஓடி வந்து கட்டிய 5 வயது பெண் குழந்தையையும், பின்னாலேயே கட்ட விரலை வாயில் சூப்பியபடி மாலையும் கழுத்துமாய் தந்தையுடன் நிற்கும் புதியவளையே விரைத்து பார்த்தபடி நிற்கும் சிறுவனையும் கண்டு திக்கன ஆயிற்று அவளுக்கு. மொத்தம் இவருக்கு எத்தனை குழந்தைங்க? இவரோட தானா, இல்லை ஏதாவது அனாதை ஆசிரமம் வச்சிருக்காரா? யாரிடம் கேட்பது? அவள் சுற்றுமுற்றும் பார்த்தாள். மூர்த்தி ஸ்ரீவத்சுவை தூக்கி கொண்டு மாடியில் உள்ள தன் அறைக்கு போய்விட்டான். சுந்தரேசன் ஒரு காப்பி கிடைக்குமா என்று சமையற்காரரை பார்க்க உள்ளே போய்விட்டார். கூடத்தில் ஆங்காங்கு சில வேலைக்காரர்களும் அத்தைக்கிழவியும் லட்சுமியும் குழந்தைகளும் இவளுடைய தாய் கங்காவும் தந்தை ராமநாதனும் தான் இவளை சுற்றி. ராமநாதன் பிரமை நீங்காமல் அப்படியே உட்கார்ந்திருந்தார். காந்திமதியை விடவும் கங்காவுக்கு 2 மடங்கு அதிர்ச்சி. கணவரை மெல்ல சைகை காட்டி தனியே அந்த பிரம்மாண்டமான ஹாலில் ஒரு மூளைக்கு அழைத்து போய் கண்ணீர் தழும்ப குளற கேட்டாள். என்னது இது? மாப்பிள்ளைக்கு 1.5 வயசுல ஒரே ஒரு குழந்தைதான்னு உங்க அத்திம்பேர் சொன்னார். இங்கே வந்து பார்த்தா குஞ்சும் குழுவானுமா இன்னும் 2 இருக்கு. மொத்தம் எத்தனை குழந்தைங்க அவருக்கு? நீ வேற சும்மா இருடி. உன்னை ஊர்லயே விட்டுட்டு வந்துருக்கணும். அப்பவே அத்திம்பேர் சொன்னார். பொண்ணை கொண்டு விடுறேன்னுட்டு பொண்டாட்டியும் அழைச்சிட்டு போய் அங்கேயே டேரா போட்டுடாதேடான்னு. எத்தனை குழந்தையா இருந்தா தான் என்ன? இவளுக்கும் 4 பிறந்துட்டு போகட்டுமே. அத்தனையும் தாங்க கடல் மாதிரி வீடு இருக்கு, சொத்து இருக்கு. நீ உன் திருவாயை மூடிட்டு இருந்தாலே போதும். காந்தி பார்க்கிற பார்வையே சரியே இல்லை. அவை என்னை கேட்டால் நான் என்ன சொல்வேன்? இதற்கு பதில் சொல்வதற்கு முன்பே லக்ஷ்மியின் குரல் ஓங்கி உழைத்தது. டிஃபன் ரெடியா இருக்கு, எல்லாரும் குளிச்சுட்டு வரலாமே. அம்மா, காந்திமதி, நீ கூட போய் குளிச்சுட்டு வந்து சுவாமி விளக்கு ஏத்து. டிஃபனை கொண்டு போய் உன் புருஷங்கிட்ட கொடு. அவன் காலம்பரை 8:30 மணிக்கு 4 இட்லி, 1 ஸ்பூன் மிளகாய்ப்பொடி, கொஞ்சம் போல பசு நெய், கறந்த பால்ட ஃபில்டர் டிகாஷனை விட்டு மட்டை சர்க்கரை போட்டு ஒரு காஃபி. இதை முடிச்சுட்டு போனான்னா ஊரில் இருந்தால் ராத்திரி சாப்பாட்டுக்கு வருவான். இல்லைன்னா இல்லை. எல்லாம் போக போக நீயே புரிஞ்சுக்குவ.
அவள் தயங்கி நிற்க லக்ஷ்மி கம்பீரமாய் வேலைக்கார பெண் பக்கம் திரும்பி, வள்ளி, இவதான் நம்ம சின்னையாவோட புது சம்சாரம். அழைச்சிட்டு போய் பாத்ரூம் காட்டு. கீழே பூஜை ரூமுக்கு எதிர்த்த மாதிரி இருக்கிற ரூமை இவாளுக்கு ஒழிச்சு கொடு. சொல்லிவிட்டு ராமநாதன் கங்காவை பார்த்து, நீங்களும் காந்தியோட ரூம்ல பொட்டி பொடுக்கையில வச்சுக்கலாம். என்ன 2 நாள் தங்க போறேன். ரூம் தாராளமா 5 பேர் படுக்கலாம். அந்த காலத்துல கட்டினது. பக்கத்திலேயே அட்டாச்சு பாத்ரூம் இருக்கு. கிணத்தடியில குளிச்சு பழக்கம்னாலும் கொல்லை பக்கம் போகலாம். இப்படி சொல்லிவிட்டு ஆவென வாய் பிளந்து நின்ற அத்தை பாட்டி ஒரு கையால் பிடித்து தரதரவென இழுத்து கொண்டு ஏதோ ஒரு அறைக்குள் புகுந்து விட்டாள் அவள். திகைத்து சிலையாய் நின்று காந்தியை பட்டுப்புடவையை தொட்டு கண்களில் பொறாமை தெரிய சிறுமி சுகன்யா கேட்டார், உன் பேர் என்ன? காந்திபதி. காந்தின்னு கூப்பிடுவா. உன் பேர் என்ன? சுகன்யா. இவன் என் தம்பி முரளி. இன்னொரு தம்பி அப்பா கூட உள்ள தூங்குறான். அவன் பேரு சீவஸ்து. எங்க அம்மா ஊருக்கு போயிருக்கா. அந்த ஊர் ரொம்ப தூரத்துல இருக்கு. திரும்ப வரத்துக்கு ரொம்ப நாளாகுமா. ஆமா, நீ இனிமே இங்கேதான் இருக்க போறியா? குழந்தையின் கேள்விக்கு என்ன பதில் சொல்வது என்பது தெரியாமல் மென்மையாய் தலையாட்டினாள் காந்தி. ராமநாதன் முகவாயை சொரிந்தபடி கூடத்தை அளந்து கொண்டிருந்தார். கங்கா கையை பிசைந்தபடி நின்றாள். அந்த உலக்கு இடுப்பில் கையை வைத்து கொண்டு அண்ணாந்து பார்த்து மிடுக்காய் கேட்டது, நீ ஏன் இங்க இருக்கணும்? உனக்கு வீடு இல்லை? இதற்கு காந்தி பதில் சொல்ல முடியாமல் திணற வேலைக்காரி வள்ளி அவளுக்கு உதவ முன் வந்தாள். முளைச்சு 3 இலை விடலை. கேள்வி பாரு, இவங்க தான் உனக்கு இனிமே அம்மா. உனக்கு தலை சீவி பொட்டு வச்சு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி எல்லாம் இனிமே இவங்க தான் உனக்கு செய்ய போறாங்க. எலே வாழுப்பையா, முரளி, சின்னம்மா கிட்ட சமர்த்தா நடந்துக்கோ. அப்பதான் பொம்மை சாக்லேட் எல்லாம் கிடைக்கும். வள்ளி இதை சொல்லிவிட்டு காந்திமதியை பார்த்து காவி பெருக்கள் தெரிய அகலமாய் சிரித்தாள். நீங்க வாங்கம்மா, பாத்ரூம்ல வெந்நீர் போட்டு வச்சிருக்கு, முதல்ல குளிங்க. நல்லா சாப்பிடுங்க, அப்பத்தான் இதுங்களோட ஓடி ஆட முடியும். காந்திமதி பெற்றோரை திரும்பி கூட பார்க்காமல் வள்ளியுடன் நடந்து குளியலறைக்குள் போய் புகுந்து கொண்டு கதவை இறுக தாளிட்டு கொண்டு அப்படியே உடைந்து போய் உட்கார்ந்தாள். மனசுக்குள் விடை காண முடியாத 1000 கேள்விகள். 34 35 வயசுதான்னு சொன்னாரே அப்பா. பெண் பார்க்க வந்தப்போ கூட அத்தனை வயசு தெரியலையே. நேத்திக்கு கல்யாணத்திலே ரொம்ப சோர்ந்து போய் கண்ணை முட்டி என்னமோ மாதிரி இருந்தார். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட கேட்டாலே, என்னடி இது 34 44 இப்போ 3 குழந்தைகளுக்கு அப்பானா இவருக்கு என்ன வயசு இருக்கும்? ஏன் இப்படி அப்பா கூட பொய் சொல்லணும்? இல்லை அப்பாவையே மகாலிங்கம் அத்திம்பேர் ஏமாத்திட்டாரா? பொண்ணை தாரவாரத்துக்கு கொடுத்தாரா? கை நீட்டி வாங்கின பணத்துக்காக வித்திருக்காரா? வசுமதி திரும்ப திரும்ப கேட்டாலே, 2ஆம் தரமா கொடுக்குற அளவுக்கு அப்படி என்னப்பா முடைன்னு? பண கஷ்டம்னா என்னைக்கு தான் இல்லை பண கஷ்டம்? எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து இவருக்கு பண கஷ்டம்தான். இந்த தடவை ஏற்பட்டிருக்கிற சிக்கலுக்காக என்னை ஒரு அரைக்கிழவனுக்கு கொடுத்துட்டார். அடுத்த தரம் மறுபடியும் ஒரு பிரச்சனை வந்தா வசுமதியை ஒரு 60 வயசு கிழவருக்கு கொடுக்க மாட்டார்னு என்ன நிச்சயம்? அதுக்கப்புறமாகவும் தரித்திரம் நீடிச்சா என்ன பண்ணுவார்? நினைச்சு மாளவில்லை அவளுக்கு. எத்தனை நேரம்தான் குளிரறைக்குள்ளேயே உட்கார்ந்திருப்பது? கண்களை அழுந்த துடைத்து கொண்டு குளித்தோம் என பெயர் பண்ணி விட்டு வெளியே வந்தாள். ராமநாதன் சம்பந்தி மனிதரோடு கேசரியும் இட்லியுமாய் சாப்பிட போய்விட்டார். அம்மா மட்டும் இந்த அறைக்குள் மகளை பார்த்ததும் தலை கவிழ்ந்தாள். மகள் கேட்பதற்கு முன்னே அழுகையுடன் ஆரம்பித்தாள். இப்படியெல்லாம் இருக்கும்னு எனக்கே தெரியாதடி. இந்த மனுஷனை என்ன செஞ்சா தேவல? பேசாம கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டு நானும் தூக்குல தூங்கிட்டா கூட தோஷமில்லை. காந்தி அவளை பார்த்து விரக்தியா சிரித்தாள். கண்ணை தொடச்சிக்கோ. இப்போதைக்கு நான் எம்எஸ்சி பாஸ் பண்ணி காலேஜில் லெக்சராக வந்தாலும் கூட மாசம் வர சம்பளத்தில் இத்தனை வசதியாக வாழ முடியாது போ. கேசரி வாசனை மூக்கை துளைக்கிறது. 2 நாள் என்ன 2 வருஷம் நீங்கள் இங்கே தங்கினாலும் வடை பாயசத்தோட சாப்பாடு கிடைக்கும். அப்பா கிட்ட சொல்லு, என்னை வித்தது போதும், வசுமதியாவது நல்லா படிக்கட்டும். சின்ன வயசு மாப்பிள்ளைக்கு முதல் தரமாக வாழ்க்கைப்பட்டு சந்தோஷமாக இருக்கட்டும். மகாலிங்க அத்திம்பேருக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு நான் சொன்னதா சொல்லு. வார்த்தைகள் ஒவ்வொன்றும் சவுக்கின் முள் நுனி போல். கங்கா குலுங்கி குலுங்கி அழுதாள். அன்று முழுவதும் அவள் சாப்பாட்டு கூடம் பக்கத்துக்கே வரவில்லை. 2-3 தடவை லட்சுமியின் வேலைக்காரி கூப்பிட்ட போது இன்றைக்கு விரதம், எதுவும் சாப்பிட மாட்டேன் என்று சொல்லிவிட்டாள். ராமநாதன் தான் இட்லி மல்லிகைப்பூ மாதிரி இருக்குன்னு சொல்லி மகிழ்ந்து போனார். அவருக்கு இன்னும் 1 வாரம் போல அங்கே இருக்க ஆசைதான். ஆனால் கங்கா விடவில்லை.
அன்றிரவே கிளம்பி விட்டாள். இருந்திருந்தால் மகள் கணவருடன் படுக்காமல் அத்தை கிழவி துணையுடன் படுத்து தூங்கிய கொடுமையையும் பார்த்திருப்பாள். அத்தியாயம் 6. ஒரு நாள் 2 நாள் இல்லை, கிட்டத்தட்ட 2 வருடங்கள் காந்தி மூர்த்தியின் குழந்தைகளுக்கு வளர்ப்பு தாயாய், நல்ல டியூஷன் டீச்சராய், ஒரு வேலைக்கார பெண்ணாய் இருந்தாள் என்றால் அது மிகையே இல்லை. மூர்த்தி இவளுடன் பேசிய நாட்களை விரல் விட்டு எண்ணிவிடலாம். ஒரு நாள், அதாவது திருமணமாகி 4-5 மாதங்கள் போல, அத்தை பாட்டியுடனேயே படுத்து அவள் சலசலவென வாய் ஓயாமல் பேசும் பேச்சுக்களை கேட்டபடியே தூங்குவது போல் பாவனை செய்து அப்படியே அலுப்பில் உறங்கியும் போய்விடுவாள். விடியற்காலையிலே அறக்க பறக்க அழுந்து, என்னதான் சமையல்காரர் ஆள் அம்பு படை இருந்தாலும் இவளுக்கென்று மலையாய் குவிந்து கிடக்கும் வேலைகளை கவனித்து லட்சுமியிடமும் குழந்தைகளிடமும் திட்டு வாங்கி கொண்டே அவர்களை பள்ளிக்கு கிளப்பி மூர்த்திக்கு தேவையான காலை நேர ஆகாரத்தை ஒரு ஊமைப்பட பாணியில் கொண்டு போய் வைத்து, பகல் நேரங்களில் லட்சுமி அத்தை கிழவியுடன் சேர்ந்து சாப்பிட்டு அவர்கள் இருவரும் அடித்து கொள்கிற பெருமையிலெல்லாம் பொறுமையுடன் சகித்து, மூர்த்திக்கே கூட இவள் வேண்டுமென்றே மௌனம் காக்கிறாளா, இல்லை தலையெழுத்தே என்று இத்தனை வார்த்தையும் சுமக்கிறாளா, இல்லை இவனுடன் படுப்பதை விடவும் இப்படி ஒரு வேலைக்காரியாய் இருப்பதே மேலென்று நினைக்கிறாளா என்று குழப்பமாய் இருந்து கொண்டேதான் இருந்தது. எப்பொழுதாவது அம்மாவிடம் சொல்வான், அவள் ரொம்ப சின்ன பொண்ணு போல, அன்னைக்கு அவளோட காலேஜ் சர்டிஃபிகேட்லாம் பார்த்தேன், இந்த குழந்தைகள் அவள் பெட்டியிலிருந்து தூக்கிண்டு ஓடி வந்ததுகள், அவளுக்கு 21 வயதான் ஆறுது, ஏம்மா இப்படி ஒரு பெண்ணோட வயிற்றுச்சில ஒட்டிக்க வச்ச, எத்தனை போய் உனக்கு குழந்தைகளை கவனிக்க முடியலன்னா பேசாம நான் ஹாஸ்டலில் சேர்த்துருப்பேன். இப்போ அந்த பொண்ணு என்னை பற்றி என்ன நினைக்கும்? போடா பைத்தியக்காரா, அங்கே அப்பா வீட்டில் அடுத்த வேளை சோத்துக்கே அரிசி இல்லாமல் சிங்கி அடிச்சுட்டு இருந்த பொண்ணு 21 வயசுக்கு 40 வயசு மாப்பிள்ளைய புருஷனா ஏற்றுக்க பிடிக்கலன்னு அப்போவே சொல்லியிருக்க வேண்டியதானே. நீ வேண்டாம்னு சொல்லியிருந்தா அப்ப அவளை ஒரு 60 வயசு கிழப்பனுக்கு கட்டி கொடுத்திருப்பார். இங்கே இப்போ என்ன குறைஞ்சு போச்சு? இதற்கு மூர்த்தி பதில் அளிக்கவில்லை. தாயை கீழ்கண்ணால் பார்த்தான். அவளும் அந்த பார்வையின் அர்த்தத்தை புரிந்து கொண்டு சட்டென குரலை உயர்த்தினாள். கிணத்து தண்ணியே வெள்ளமா கொண்டு போயிட போறது. ஏதோ இப்போ உன் மனசு இன்னொருத்திக்கு இடம் கொடுக்கல, அதுக்காக காலம் முழுக்க இப்படியேவா இருந்துட போற? இப்போதானே 21 வயசு ஆறுது. முதல்ல இந்த குழந்தைகளை வளர்த்து ஆளாக்கட்டும். எப்படி நடந்துக்கிறா என்னன்னு நீயும் பாரு. சமைச்சு வச்ச கத்திரிக்காய்க்கும் சமைஞ்ச பொண்ணுக்கும் நாள் வராம போகாது. இல்லம்மா, அது நான் அண்ணத்துக்கிட்ட, அவன் ஏதோ சொல்ல வந்தான். அவள் கேட்காமல் விருட்டென கிளம்பி போய்விட்டாள். இந்த 6 மாதங்களில் ஓரிரு முறை அவர்கள் உறவினர் வீட்டு திருமணங்களுக்கும் கோவில் வருடாந்திர உற்சவத்துக்கும் குடும்பத்துக்கும் அவள் போக வேண்டி வந்தது. என்ன இருந்தாலும் சுந்தரேஷன் வீட்டு மருமகளாயிற்றே. 60 வயசுக்கு மேல் காசு மாலையும் ஒட்டியானத்தையும் வைர அட்டிகையும் லட்சுமியால் சுமக்க முடியுமா? போதா குறைக்கு அவளுக்கென்றுதான் எல்லாம் இருக்கிறதே. ஒட்டியானத்தை போட்டுக்கொள்ள ஆசை இருந்தாலும் லட்சுமியின் இடுப்புக்கு அது சரிப்பட்டு வராதே. ஆகையால் நகைக்கடை பொம்மைக்கு மாட்டுவது போல் காந்திக்கு அத்தனையும் மாட்டி தங்களுடன் அழைத்து போனார்கள். 6 மாதங்களுக்கு பிறகு ஒரு நாள் நள்ளிரவில் கையில் பால் டம்ளருடன் காந்திமதி மூர்த்தியின் அறைக்குள் நுழைந்தாள். அவள் எப்போதுமே கதவை உட்புறம் தாளிட்டு கொள்கிற பழக்கமில்லை. குழந்தைகள் 3 லட்சுமியுடன் தான் படுத்து தூங்குவார்கள் என்றாலும் சின்னது மாத்திரம் சில சமயங்களில் ஓவன அழுது கொண்டு இவனிடம் படுக்கும். எத்தனையோ முறை காந்திமதியே குழந்தையை தூக்கி கொண்டு வந்து அவன் பக்கத்தில் படுக்க போட்டிருக்கிறாள். அதனால் இந்த முறை அவன் அறைக்குள் நுழையும் போது கூட கதவை தட்டிவிட்டு உள்ளே வர வேண்டும் என்கிற அடிப்படை ஞானம் கூட மறந்து போயிருந்தது அவளுக்கு. அவன் அது நேர வரையில் ஏதோ கணக்கு வழக்குகளை பார்த்துவிட்டு எதேச்சையாக திரும்பினாள். அவள் கையில் பால் டம்ளருடன் இருப்பதை பார்த்து புருவத்தை உயர்த்தினான். என்னது இந்த நேரத்துல பால்? அம்மா கொண்டு போய் கொடுக்க சொன்னார். மணி 11 ஆகிறது. மேலும் நான் பால் கொடுக்கறது நிறுத்தியே 2 வருஷம் ஆறுது. அவள் மலங்க மலங்க விழித்தாள். அப்போ எதுக்கு அம்மா என்னை எழுப்பி பால் டம்ளரை கையில் கொடுத்து அனுப்பினா? அவள் யதார்த்தமாக கேட்டாள். அவன் முகம் ஜிவு ஜிவுன கோபத்தில் சிவந்தன. அவளை கடுமையாக பார்த்தான். சட்டென வாயிலிருந்து வார்த்தைகள் தெரித்து விழுந்தன. ஏன் அம்மா கிட்ட ஏதாவது சொல்லி அழுதியா? ஐயோ, நானா அழுதேனா? இல்லையே. அவன் மிரண்டாள். மூர்த்தியின் முகத்தை இதுவரையில் நேருக்கு நேர் பார்த்து பேசியதே கிடையாது. இப்போதுதான் முதல் முறையாக பேசுகிறாள். அதுவும் இப்படியா? ஆனால் அவனோ அவளது உணர்வுகளையெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய நிதானத்தில் இல்லை.
என்னடி பசப்புற, இந்த பொம்பளைங்க எல்லாருமே இப்படித்தானா? கொஞ்சம் இடத்தை கொடுத்தா மடத்தை பிடுங்கிவிடுங்களே. லுக், கல்யாணத்துக்கு முன்னாடியே சொன்ன வார்த்தைகளைத்தான் இப்பவும் நான் சொல்றேன். குழந்தைகளையும் அம்மா அப்பாவையும் கவனிச்சுக்கிறதுக்கு தான் நான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சேனே தவிர இந்த படுக்கைக்கு ஆள் தேடு உன் கழுத்துல தாலி கட்டல. அப்படி ஒரு ஆசை உன் மனசுல வச்சிருந்தா கட்டாயப்படுத்தல. உனக்கு அது மாதிரி ஒரு எண்ணம் இருந்தா சொல்லிடு. எப்ப வேண்டுமானாலும் டைவர்ஸுக்கு கையெழுத்து போட்டு தரேன். போய் வேற எவனையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு சௌக்கியமா இரு. அவள் ஒரு கணம் அப்படியே விக்கித்து நின்றாள். அவன் என்ன சொல்கிறான் என்பது புரியவே கொஞ்ச நேரம் பிடித்தது அவளுக்கு. புரிந்த போதோ அந்த க்ஷணமே பூமி இரண்டாக பிளந்து தன்னை விழுங்கி விடாதா என்கிற அவமானத்தில் கூனி குறுகி போனாள். நேருக்கு நேர் நின்று முகத்தில் அறைந்தாற்போல் 4 வார்த்தை கேட்க வேண்டுமென்றுதான் நினைத்தாள். கேட்கவில்லை. காரணம், அவள் ஒன்றும் எதையும் எதிர்பார்க்காமல் இந்த வீட்டிற்குள் வரவில்லையே. அவள் அப்பாவின் கடன் தன்னால் அடையும் என்கிற எண்ணத்தில்தானே இந்த கல்யாணத்திற்கு சம்மதித்திருந்தாள். பணத்தை வாங்கி அப்பா என்ன செய்தாரோ அவளுக்கு தெரியாது. இப்படி ஒரு பிஸ்னஸ் அவளுடைய அப்பாவுக்கும் தன்னுடைய அப்பாவுக்கும் இடையே இருந்தது என்பதே மூர்த்திக்கு தெரியுமா தெரியாதா என்பதே இவளுக்கும் தெரியாது. இந்த 6 மாசங்களில் ஒரே ஒரு முறை ராமநாதன் தனது அபிமானத்துக்குரிய அத்திமேர் மகாலிங்கத்துடன் இவள் வீட்டுக்குள் வந்திருந்தார். மகளுக்காக அவர் வாங்கி வந்ததெல்லாம் 2 முழம் பூ மட்டும்தான். அதே சவடால் பேச்சு. மகாலிங்கம் பக்கத்தில் இருந்ததினால் இவர் கொஞ்சம் அடக்கி வாசித்தார். காரணம், இருவருக்கும் சேர்த்து அவரே லட்சத்திலும் கோடியிலும் பேசிவிட்டு போனார். நடுவில் ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை கூட மகளிடம் எப்படிமா இருக்க, மாப்பிள்ளை உன்னை சந்தோஷமா வச்சிருக்காரா என்கிற சராசரி அப்பாவின் அஞ்ஞான கேள்வி கூட இல்லவே இல்லை. இதைவிடவும் கொடுமை என்றவென்னால், எங்கே மகளிடம் தனியே பேசும் சந்தர்ப்பம் கிடைத்தால் என்ன செய்வது என்கிற பயத்திலேயே அவர் பதட்டத்துடன் கிளம்பிவிட்டார். மேற்கொண்டு அங்கே நிற்கவே பிடிக்காதவளாய் காந்தி வேகமாய் வெளியே வந்து பாலை ஃப்ரிட்ஜில் வைத்தாள். இத்தனையும் பார்த்து கொண்டேதான் லக்ஷ்மி படுத்திருந்தாள். மறுநாள் மூர்த்தி அம்மாவிடம் எகிரினான். படுக்கைக்கு பொண்டாட்டி வேணும்னு நான் உங்ககிட்ட கேட்டேனா? இல்லடா, நீ கேட்கலதான். ஆனா அந்த பொண்ணு வந்து 6 மாசம் ஆகுது இல்லையோ, வசவோ திட்டோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வளைய வந்துருக்கு. அது மனசுல ஒரு ஏக்கம் இருக்காதா? அவள் தயங்கி தயங்கி கேட்க அவன் மேலும் எரிந்து விழுந்தான். 6 மாசம் இல்ல, 6 வருஷம் ஆனாலும் இந்த பெட்ரூம்குள்ள இன்னொருத்தி நுழையக்கூடாது, அவ்வளவுதான் சொல்வேன். இப்படி சொன்னவன் 2 வருடங்கள் கழித்து ஒரு நாள் அவள் படுத்திருந்த அறைக்குள் நுழைந்தானே, அதைத்தான் சொல்ல வேண்டும். அத்தியாயம் 7. அத்தை பாட்டி சிவலோக பிராப்தி அடைந்து 4-5 மாதங்கள் தான் ஆகியிருந்தது. அந்த அறையில் பிடிக்கிறதோ இல்லையோ பேச்சு துணைக்கென்று ஒருத்தி இருந்தாள். இப்போது அதுவும் இல்லாமல் தனியே படுத்து இதுவரை நடந்ததெல்லாம் நினைத்து உள்ளுக்குள்ளேயே உருகுவதை விட படித்த படிப்பு வீணாகாமல் உருப்படியாக எதையாவது செய்யலாமே என்று தோன்றியது காந்திக்கு. காரணம், இந்த வாழ்க்கை ஒன்றும் ஸ்திரமில்லை என்று மனதில் ஒரு குரல் ஒலித்து கொண்டே இருந்தது. புருஷனாக இல்லாதவனுடன் வாழ்ந்து வயிற்றில் பெறாத பிள்ளைகளுக்காக தினமும் மல்லுக்கு நின்று கடைசியில் என்ன மிஞ்சப் போகிறது? அவள் இந்த முடிவுக்கு வந்தவுடன் ஒரு நாள் மாமனார் சுந்தரேசனிடம் தயங்கி தயங்கி தன் எண்ணத்தை சொன்னாள். குழந்தைகளையும் வீட்டையும் கவனிச்ச நேரம் போக மீதி நேரத்துல மேல படிக்கலாமான்னு பார்க்கறேன். அவர் இது நாள் வரை மருமகள் பேசியே கேட்டதில்லை. இப்போது அவள் சொன்னதும் வியப்பும் வேதனையுமாய் புருவத்தை உயர்த்தினார். லக்ஷ்மி, இவ என்னமோ கேட்கிறாளே, கேட்டியா? அவருக்கு என்றைக்குமே சுயமா எந்த முடிவும் எடுத்து பழக்கமில்லை. அதனால் வழக்கம் போல் மனைவியை துணைக்கு அழைத்து கொண்டார். ஆஹா, கேட்டேன். நிறைய இருக்குங்கிறா. எங்கே இருக்குன்னு தான் எனக்கும் தெரியல. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பக்கம் முறைச்சுண்டு ஓடுறதுகள். ராத்திரி படுக்க போகிறப்போ மணி ஒரு நாளை போல் 11 ஆயிடுறது. காலையில் 5 மணிக்கே எழுந்துடுறா. ராத்திரி 11 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் தூக்கமே வரதில்லப்பா. ஏதோ கிடைக்கிற புஸ்தகத்தை படிச்சுண்டு அந்த நேரத்தை வீணாக்காம படிக்கலாமேன்னு நான் பிஎஸ்சி கோல்டு மெடலிஸ்ட்டு. அப்போவே மேலே படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். வசதி இல்லை. இந்த கடைசி வார்த்தை, வசதி இல்லை என்கிற வார்த்தை சுந்தரேசனை உலுக்கியது. என்றால் இரவு 11 மணியிலிருந்து 2 மணி வரையில் தூக்கமே இல்லை என்கிற வார்த்தை லக்ஷ்மியை அறிவாளால் வெட்டுவது போல. அன்றைக்கு பால் டம்ளரோடு மூர்த்தியின் அறைக்குள் போய் அவனிடம் சொல்லடிபட்டு திரும்பிய காந்தி அதற்கு பிறகு மறந்தும் கூட அந்த பக்கம் போவதில்லை. காலை சிற்றுன்றியை மாமியாரிடமே கொடுத்து அனுப்புவாள். அவளும் இந்த சம்பவத்தை அப்படியே பூசி மெழுக முயற்சிப்பாள். சரிதான் போ,
நீர் அடிச்சு நீர் விலகினதா சரித்திரமே கிடையாது. என்னவோ அவன் மூடு சரியில்லாத நேரத்துல நானும் உன்னை அனுப்பியிருக்க கூடாது. அதுக்காக அகமுடையார் நிழலே படக்கூடாதுன்னு ஒதுங்கி இருக்கணும்னா முடியுமோ? எல்லாம் தானே சரியா போகும். பேசாம டிஃபனை கொண்டு போய் கொடு, உனக்கு உரிமை இருக்கு. காந்தி மெல்லிய முருகலுடன் தன் வேலையை பார்த்து கொண்டிருப்பாளே தவிர மாமியார் சொன்னதற்காக டிஃபன் தட்டை எடுத்து போக மாட்டாள். என்னடி இது, தட்டு இங்கே இருக்கு, தடதடன்னு புறப்பட்டுடுவான் கிளம்புறதுக்குள்ள. நீங்களே கொண்டு போய் கொடுங்கோ, என்னை வற்புறுத்தாதீங்கோ. அவளது உறுதியையும் தன்மான உணர்வையும் கண்டு லக்ஷ்மி கதிகலங்கி போனாள். என்னது இவ இத்தனை ரோசக்காரியா இருக்கா? இப்படி ரகசியமாய் கணவனிடம் சொல்லி சொல்லி புலம்பி இருக்கிறாள். பேசாம 2 மாசம் போல பிறந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்கலாமா? சுந்தரேஷன் கேட்டதற்கு மட்டும் முறைத்தாள். அழகுதான், இங்கே எல்லாத்தையும் யார் பார்த்துக்கிறதா? மேலும் அவ வீட்டுல யாரும் இவளை வான்னு ஒரு கடிதாசு கூட போடுறதில்ல. நாம கொண்டு போய் விட்டா என்ன நினைப்பா? இப்படி தங்களுக்குள் பேசி பேசி குழம்பிய விஷயத்துக்கு தெளிவான ஒரு முடிவு கொடுத்தார் போல் இருந்தது காந்தியின் மேற்படிப்பு விஷயம். யாருக்கும் தொந்தரவும் இல்லாம ராத்திரியில தானே படிக்கிறேன்னு சொல்றா, படிக்கட்டுமே. நம்ம வீட்டுல லட்சுமி கடாட்சம் இருக்கிற அளவுக்கு சரஸ்வதி கடாட்சம் இல்லை. ஒரு ஏழை பொண்ணு கேட்டா உதவ மாட்டோமா? லட்சுமியின் ஒப்புதல் கிடைத்ததுமே சுந்தரேசன் தனது குமாஸ்தாக்களில் ஒருவரை அனுப்பி எம்எஸ்சிக்கான விண்ணப்ப படிவங்களை திறந்தவெளி பல்கலைக்கழகத்திலிருந்து வரவழைத்து கொடுத்து அதற்கான புத்தகங்களையும் வாங்கி தந்தார். காந்தியின் ஆயுசிலேயே அன்றைக்குத்தான் அவள் மிக மகிழ்ச்சியாக இருந்தாள் என்று சொல்லலாம். தனக்காக தனது வேண்டுகோளை மதித்து சுந்தரேசனும் லட்சுமியும் இதை செய்ததில் அவளுக்கு அவர்கள் மேல் இன்னமும் மதிப்பும் மரியாதையும் அதிகரித்தது. பகல் நேரங்களிலெல்லாம் அவர்கள் அழைத்த குரலுக்கு ஓடி வந்து எல் என்பதற்குள் எல் எண்ணெயாக நின்றாள். குழந்தைகள் அவளை ஓரிடத்தில் நிற்க விடாமல் விரட்டும். யாரால் என்ன உபயோகமோ இல்லையோ, அத்தக்கிழவி அந்த குழந்தைகளின் மனசில் காந்திமதியை பற்றி இல்லாததும் பொல்லாததுமாய் சொல்லி அவர்கள் மனதை விஷமாக்கி வைத்திருந்தாள். இந்த உலகத்தை விட்டு அவள் போய் சேருவதற்கு முன் அவள் செய்த உருப்படியான காரியம் இது ஒன்றுதான். பெரியவள் சுகன்யா அப்படியே தன் அம்மாவை கொண்டிருந்தாள். 7 வயசுக்குள் பேச்சும் புத்தியும் விபரீதமாய்த்தான் இருந்தது. முரளிக்கு எப்போதுமே படி என்று யார் சொன்னாலும் அந்த குணம் முதல் அவர்களை தன் பரம எதிரியாக பாவிப்பான். இப்போது காந்திதான் அவனது உலகமகா எதிரி. ஸ்ரீவத்சுக்கு இன்னும் அத்தனை விவரம் தெரியவில்லை. ஆனாலும் லட்சுமி அதிகமாய் செல்லம் கொடுத்து குழந்தையை குட்டி சுவராக்கி வைத்திருந்தாள். ஆனால் அத்தனை பேருக்கும் சளைக்காமல் ஈடு கொடுத்தாள் காந்திமதி. மூர்த்தி அப்படி ஒருவன் அந்த வீட்டில் இருப்பதாகவோ, திருமணம் செய்து கொண்டதினால்தான் இந்த குடும்பத்துக்கும் தனக்கும் ஒரு உறவு ஏற்பட்டிருக்கிறது என்பதாகவோ அவன் நினைத்தே பார்க்கவில்லை. இந்த 2 வருடங்களில் அந்த வீட்டில் நிறைய மாறுதல்கள். அத்தை கிழவி இரவு முழுக்க வாய் ஓயாமல் பேசி கொண்டிருந்தாள். ஒரு நாள் இரவு தூங்கியவள் எழுந்திருக்கவே இல்லை. லட்சுமிக்கு அடிக்கடி தலை சுற்றல், படபடப்பு என்று 1000 வியாதி இருக்கிற வேலைகளுக்கு நடுவில் அவளையும் டாக்டர்களிடம் அழைத்து போக வேண்டிய பொறுப்பு சேர்ந்து கொள்ள, இத்தனைக்கும் நடுவில் அவள் தனது மேல் படிப்பில் முதலாண்டு பரீட்சையில் அதிக மதிப்பெண் வாங்கி தேர்ச்சி பெற்று அடுத்த கட்ட படிப்பில் தீவிரமாய் இருந்தாள். அப்போதுதான் அது நடந்தது. சுந்தரேசனும் லட்சுமியும் குழந்தைகளை அழைத்து கொண்டு 2 நாட்கள் போல வெளியூர் செல்ல வேண்டிய நிர்பந்தம். அன்னத்தின் கடைசி தம்பிக்கு திருமணம். பார்க்க போனால் மூர்த்தியும் போயிருக்க வேண்டியது. ஆனால் போகவில்லை. எப்படி போவான்? அங்கே அன்னத்தின் பெற்றோர் சகோதரர்கள் அத்தனை பேரும் இவனை ஒரு குற்றவாளியை பார்ப்பது போலத்தானே பார்ப்பார்கள். ஏற்கனவே அன்னத்தின் தாயார் லட்சுமியின் வயிற்றெரிச்சலுடன் சொன்ன வார்த்தைகள் அவன் காதிலும் எட்டியிருந்தன. என்னமோ என் பிள்ளை ராமச்சந்திரமூர்த்தியோட மறு அவதாரம்னு சொன்னேலே, என் பொண்ணு போய் 2வது திவசம் வர்றதுக்குள்ள புதுசா ஒருத்திய அழைச்சிட்டு வந்துட்டார். கேட்டா குழந்தைகளை வளர்க்க ஆள் வேண்டியிருந்ததுன்னு எல்லாரும் சொல்ற சாக்கைத்தான் அவரும் சொன்னார். உங்களால அந்த குழந்தைகளை வளர்க்க முடியலன்னா எங்கிட்ட அனுப்ப வேண்டியதுதானே? எங்களுக்கு ஒன்றும் அதுகள் பாரமே இல்லை. அன்னத்தோட ஆத்மா சாந்தியடையவே அடையாது. இதையும் லட்சுமி தான் மடி நிறைய வாங்கி கட்டி கொண்டு வந்து மகனிடம் கடை பரப்பினாள். அதனாலேயே மைத்துனரின் கல்யாணத்துக்கு அவன் போகவில்லை. லட்சுமியோ சுந்தரேசனோ வற்புறுத்தவும் இல்லை. அந்த 2 நாட்கள் வார விடுமுறையாய் போனதினால் அவன் வேலை விஷயமாய் எந்த ஊருக்கும் போகவில்லை. அதனாலே வீட்டில் வழக்கமான தனது இருட்டறையில் காந்தி படுத்துறங்கும் போது மூர்த்தி நுழைந்தான். பகலிலிருந்தே மனசுக்கும் உடம்புக்கும் நடந்த போராட்டத்தில் உடம்பு ஜெயித்து விட்டது. தன் படுக்கையில தானே இன்னொருத்தி படுக்கக்கூடாதுன்னு அண்ணம் சொன்னா.
நான் அவ படுத்திருக்கிற அறைக்கு போனா தப்பில்லையே. பாவம் அந்த பெண் இங்கே வந்து 2 வருஷம் ஆறுது. 1.5 வருஷத்துக்கு முந்தி அம்மா அனுப்பி உள்ளே வந்தவளை நான் தான் அசிங்கமா திட்டி அனுப்பிட்டேன். அவளுக்குன்னு ஆசை இருக்காதா? அந்த வயசுக்கே உரிய தேவைகள் இருக்காதா? அதையெல்லாம் யாரை போய் கேட்பா அவ? நல்ல பொண்ணுதான். இத்தனைக்கு அப்புறமாவும் இந்த வீட்டிலே ஒட்டிட்டு இருக்காளே. என்னவோ அவள் எண்ணத்தை புரிந்து கொண்டு தனக்கு எதுவும் தேவையில்லை என்பது போலவும் 2 வருஷ உழைப்புக்கு தான் அளிக்கும் போனஸ் தொகை மாதிரியும் மனசுக்குள் ஒரு விதமான பாசாங்கை உருவாக்கி கொண்டு நுழைந்தவன் அந்த சனி ஞாயிறு 2 நாட்களும் திருட்டு பூனை போல தாலி கட்டிய மனைவியிடம் வந்து போனதன் பலன் காந்தியின் வயிற்றிலும் அவன் வாரிசு. அத்தியாயம் 8. மனிதர்களின் சுவாபம் விசித்திரமானது. தன் மகன் புது மனைவியுடன் பிரியமாக 4 வார்த்தை பேச மாட்டானா? இத்தனை அழகும் லட்சணமும் இளமையும் ஒருங்கே அமைந்த பொண்டாட்டி வீட்டிலேயே சுற்றி சுற்றி வந்தும் இந்த பிள்ளை போனவளினிடத்தே சந்நியாசி மாதிரி வாழ்கிறானே என மன வருத்தப்பட்ட லக்ஷ்மி, அநியாயமா ஒரு பெண்ணின் வாழ்க்கையை நாசப்படுத்தி விட்டோமே என்று மனசுக்குள் உருகிய சுந்தரேசன் இருவருக்குமே காந்திமதியின் மசக்கையும் வாந்தியும் சந்தோஷத்தையும் அளிப்பதற்கு பதிலாக அதிர்ச்சியை அளித்தது. இது எப்ப? லக்ஷ்மியின் குரலில் துணித்த வித்தியாசத்தை காந்தி புரிந்து கொள்ளாமல் இல்லை. நீங்க சுகன்யாவோட மாமா கல்யாணத்துக்கு போயிருந்தப்போ இதற்கு மேல் எதுவும் பேச முடியாதவளாய் தலையை குனிந்து கொண்டாள் அவள். அன்றைய இரவை நினைத்தாலே இப்போதும் அவளுக்கு மெய் விதிர்க்கிறது. எத்தனை படித்து என்ன பயன்? இந்த 2 வருடங்களில் ஒரு நாள் கூட அவளுடைய முகத்தை நிமிர்ந்து பார்த்து சிரித்து பேசாதவன் 1.5 வருடங்களுக்கு முன் எதற்காக மாமியார் தன்னை அந்த நேரத்தில் பால் கொண்டு போய் கொடுக்கச் சொல்கிறாள் என்கிற பிரக்னையே இன்றி அவனது அறைக்குள் வந்தவளை முகத்தில் காரி துப்பாத குறையாக விரட்டியவன் இன்று தன்னை தேடி வந்து என்னவோ தட்டில் பரிமாறப்பட்டிருக்கும் சோறு தனக்குத்தான் என்று உட்கார்ந்து சாப்பிடுவது போல் இவளது இளமையை அனுபவித்தவன் இந்த சம்பவத்துக்கு முன்னாலோ பின்னாலோ ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அவன் பாட்டுக்கு வந்தான், தன் தேவையை பூர்த்தி செய்து கொண்டான், எழுந்து போய்விட்டான். மறுநாளும் இதே போலத்தான். அறையை விட்டு வெளியேறிய போது அவனது கால்பட்டு அவளுடைய பாட புத்தகம் நசுக்கியது. சுகுனியோட புக் போல இருக்கு, எடுத்து வை, வந்தா ஸ்கூல் போற அவசரத்துல கத்துவா. அவன் சொல்லிக்கொண்டே நகர, இல்லை இது என்னோட புத்தகம் என்று சொல்ல அவளது உதடு துடித்தது. கேட்பதற்கு ஆள் இருந்தால்தானே. லக்ஷ்மி குழந்தைகள் வந்த பிறகு அவன் எதுவுமே நடக்காதது போல் மறுபடியும் தன் அறைக்குள்ளேயே அடைந்து கொண்டான். காந்திமதியும் இந்த 2 நாள் சம்பவத்தை ஒரு சாக்கா வைத்து கொண்டு அவனிடம் எந்த சலுகையும் எதிர்பார்க்கவில்லை. இப்பொழுதெல்லாம் லக்ஷ்மியும் டியூன் கொண்டு போய் கொடு, ராத்திரி சாப்பிட வருவானா கேளு என்றெல்லாம் விரட்டுவதில்லை. இயல்பாக நடந்து கொண்டிருந்த வாழ்க்கையில் காந்திமதியின் மசக்கையும் தலை சுற்றலும் வெளியே தெரியாத விபரீத மாற்றத்தை உண்டாக்கிவிட்டது. நேரம் கிடைக்கும் போதெல்லாம், தனிமை கிடைக்கும் போதெல்லாம் லக்ஷ்மி சுந்தரேஸ்வரனிடம் சொல்லி சொல்லி மாய்ந்து போனாள். ஒன்றும் தெரியாத குழந்தை குழந்தைன்னு சொல்வேலே, பார்த்தேளா, நாம 2 நாளைக்கு ஊர்ல இல்லை, அதுக்குள்ள அகமுடையான வளைச்சுண்டு வயிற்றுலேயும் வாங்கினுட்டா. இது இல்லை கெட்டிக்காரத்தனம். வாயே திறக்காம உள்ளுக்குள்ளேயே இப்படி ஒரு திட்டம் போட்டு வச்சுட்டு எத்தனை சாமர்த்தியமா காயை நகர்த்தி இருக்கா. அம்மாடி, அத்தை பாட்டி அடிக்கடி சொல்வா, பார்க்கத்தான் பாவமாட்டமா இருக்காளே தவிர பொண்ணு அழுத்தின சமர்த்தடி, அது சரியாத்தான் இருக்கு. சுந்தரேசனுக்கும் காந்தி கருவுற்றிருக்கிற செய்தி கவலையைத்தான் அளித்தது. ஏதோ இது நாள் வரையில் குழந்தைகளுக்கு சின்னம்மாவை பிடிக்கிறதோ இல்லையோ, அவர்கள் பாட்டுக்கு சுதந்திரமாக அப்பாவின் மடியில் ஏறி குதிப்பும் உரிமையுடன் அதிகாரம் செய்வதுமாக இருக்கிறார்கள். புதுசாய் இன்னொன்று வந்தால் எல்லாவற்றுக்கும் போட்டி சிக்கல் வராதோ? முதலாவது, குழந்தைகள் காந்தியின் குழந்தைகளை தங்களுடைய சொந்த உடன்பிறப்பாக எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? எல்லாவற்றையும் விட மிக பயங்கரமான சிக்கலும் இதில் இருப்பதை பணத்திலேயே புரண்டு கொண்டிருக்கும் மனிதருக்குள் ஏற்படாமல் இல்லை. இது நாள் வரைக்கும் இத்தனை சொத்துக்களுக்கும் நேர் வாரிசு அன்னத்தின் 3 குழந்தைகள்தான். இப்போது புதுசாக ஒன்று முளைத்தால் அதற்கும் விகிதாச்சாரப்படி ஒரு பொங்கை அளிக்க வேண்டாமோ? அவ கெட்டிக்காரி கெட்டிக்காரி, இதையெல்லாம் முன்கூட்டியே யோசனை பண்ணாமலா இருந்திருப்பாள்? எங்கே நாளைக்கு மூத்தாள் பிள்ளைகள் வளர்ந்து ஆளானதுக்கு அப்புறம் நம்ம அடிச்சு விரட்டிடுவாளுங்கிற பயம் அவளுக்குள்ளேயே இருந்திருக்கு. அதனால தான் முன்னாற்பாடா இப்படி செஞ்சிருக்கா. லக்ஷ்மி இப்படி சொல்ல சுந்தரேசன் எரிச்சலுடன் மனைவியை அடக்கினா. நீ சும்மா இருடி, அவளையே குத்தம் சொல்லி என்ன பிரயோஜனம்? உன் பையனுக்கு இப்படி புத்தி போக வேண்டாம். ஏதோ பொண்டாட்டின்னு ஒருத்தி இருக்கிறப்போ இவனாலையும் சும்மா இருக்க முடியாது. அவனுக்கும் ஒருத்தி வேணுங்கிறதுக்காகத்தானே இந்த கல்யாணத்தையே பண்ணி வச்சோம்.
அவனும் அவளும் சேர்ந்தது இல்லையேன்னு நாமும் எத்தனை கவலைப்பட்டோம். ஆனா இவனுக்கு எங்கே போச்சு புத்தி? எத்தனைதான் மோகம் இருந்தாலும் தன் குழந்தைகளுக்கு எந்த விதமான கஷ்டமும் வரக்கூடாதுன்னு முன்னெச்சரிக்கையா இன்னைக்கு இருக்கிற ஃபேமிலி பிளான்ல எதையாவது ஒன்னை கடைபிடிச்சிருக்கலாம் இல்லையா? அன்னத்துக்கே அதேதான் வருத்தம். கல்யாணமாகி 5 வருஷத்துக்குள்ள 3 குழந்தைகளை பெத்துட்டு அவள் செத்து போனா. இப்ப 2 நாள் 2 ராத்திரி தான் இவன் கூட இருந்திருக்கான். அவன் ஒன்னும் இருந்திருக்க மாட்டான். இவள் போய் மயக்கியிருப்பா. எனக்கு இவளை தெரியாதா? லக்ஷ்மி நொடித்தாள். சரி, இவதான் போனானோ? அவன்தான் இவளை தேடி வந்தானோ? அதுவா இப்போ முக்கியம்? இப்போ அவளுக்கு எத்தனை நாளாகதான்? 57 நாள் ஆகிறதாம். இன்னும் 3 நாள் போச்சுன்னா 2 மாசம் முடிய போறது. பேசாம டாக்டர் மேரியை கூப்பிட்டு கலைச்சிட சொல்லு. லக்ஷ்மி கணவரின் வார்த்தை கேட்டு திடுக்கிட்டாள். என்ன சொல்றேன்? கலைக்கிறதா? பின்ன அவ பெத்துட்டு வந்தா அந்த குழந்தையும் நீ வச்சு சீராட்டுங்கிறையா? நடக்கிற விஷயமா பேசு. அதையும் தான் நானும் சொல்றேன். ஏற்கனவே நமக்கு 7 குழந்தைகள் செத்து போயிருக்கு. ஒவ்வொன்றையும் கொண்டு போய் நீங்க குழிக்குள்ள கொண்டு வச்சுட்டு எப்படி அழுதுருக்கேன்னு எனக்கு இப்பவும் ஞாபகம் இருக்கு. எல்லாத்தையும் விட முக்கியமானது அன்னத்தோட சாவு. பிள்ளை பற்று 7வது நாளே ஜன்னி கண்டு செத்தா அவ. இப்போ இவளுக்கு அபாஷம் பண்ண போய் ஒன்று கிடக்கு ஒன்று ஆகி வச்சதுன்னா யாருக்கு பதில் சொல்லுவது? நாளைக்கு அவளை பெத்தவா இதையே ஒரு விஷயமாக்கி போலீஸ் வரைக்கும் போனா நம்ம மானம் மரியாதையெல்லாம் என்ன ஆறுது? உங்களுக்கு என்ன சுலபமா சொல்லிட்டேன். வேற ஏதாவது உருப்படியே யோசனை சொல்லுங்கோ. அன்றிரவு மூர்த்தி வந்தவுடன் சுந்தரேசனும் லட்சுமியும் அவனது அறைக்குள் போய் உட்கார்ந்து நெடுநேரம் வரையில் ரகசியமா பேசினார். காந்திக்கு சொல்ல முடியாத தவிப்பு. ஏதோ இது நாள் வரையில் இந்த குடும்பத்துக்காக ஓடாக தேய்த்தாலும் படிப்பு என்கிற ஒன்று அவளை ஒரு பக்கம் வளர்த்து கொண்டுதான் இருந்தது. ஆச்சு, இன்னும் 2 மாசத்துல இன்னொரு பரீட்சையும் எழுதி முடிச்சுட்டா எம்எஸ்சிங்கிற பட்டம் கிடைச்சிடும். ஆனா வீட்டுல இப்போ இருக்கிற நிலைமை சரியில்லையே. போதா குறைக்கு இது வேற. அவள் இப்படி நினைத்தாலும் அதே சமயத்தில் வீடு நிறைய மனிதர்கள் இருந்தும் தான் ஒரு அனாதை போல இருக்கிற கொடுமைக்கு தனக்கென்று ஒரு உயிர் முதலாக ஒரு உறவு ஏற்பட்டிருப்பது அவளுள் ஒரு விதமான சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருந்தது. யோசித்து பார்த்ததில் மூர்த்தியின் வீட்டு மருமகளாக வந்து சேர்ந்த இந்த 2 வருடங்களில் அவளுக்கு என்று சுதந்திரமாக அனுபவிக்க கிடைத்திருப்பது படிப்பும் இந்த கருவும் மட்டும்தான் என்பது புரிகிறது. ஆமாம், நகைகளை லட்சுமி அவ்வப்போது அணிய கொடுப்பாளை தவிர மறுபடியும் வாங்கி பீரோவில் வைத்து பூட்டி விடுவாள். கல்யாண புடவைகள் கூட மூர்த்தி வீட்டில் வாங்கியதுதான். ஆதலால் லக்ஷ்மியின் பீரோவில் தான் இருக்கிறது. அவளிடம் இருப்பதெல்லாம் 4-5 காட்டன் புடவைகளும் 5-6 சில்க் புடவைகள் மட்டுமே. எப்படி கொடுத்த படிப்பை திரும்ப வாங்க முடியாதோ அதுபோலத்தான் இதுவும் என்பதில் அவள் மிகுந்த நம்பிக்கையுடன் இருந்தாள். ஆனால் அன்றிரவு குழந்தைகள் தூங்கிய பின் லட்சுமி இவளை அழைத்து கொண்டு மூர்த்தியின் அறைக்கு போனாள். அங்கு ஏற்கனவே சுந்தரேசன் மூர்த்தியுடன் காத்து கொண்டிருந்தார். மூர்த்தியின் முகத்தில் கொஞ்சம் கூட சுரத்தே இல்லை. இவளை ஒரு முறை ஏறிட்டு பார்த்துவிட்டு தலையை கவிழ்ந்து கொண்டான். லட்சுமி அவனது விஸ்தாரமான படுக்கையில் வசதியாக உட்கார்ந்து கொண்டு அவளை பார்த்து உட்கார் என்றாள். ஏற்கனவே சுந்தரேசன் அங்கிருந்த ஒற்றை சௌபாவில் அமர்ந்திருந்தார். காந்திமதிக்கு சட்டென பெரியவர்கள் முன் சரிசமமாய் அமர்ந்து பழக்கமில்லை. ஆதலால் சுவரோரமாய் சாய்ந்து நின்றபடி அவர்களை பார்த்தாள். லக்ஷ்மி சுற்றி உழைக்காமல் நேரடியாக விஷயத்துக்கு வந்துவிட்டாள். தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு நடந்து போச்சு. அவனுக்கு இன்னொரு குழந்தைய பெத்துக்கிறதுல இஷ்டமே இல்லை. ஏற்கனவே 3 இருக்கு. 4வதா இதுவும் பிறந்தா நீ எதை கவனிப்பேன்னு கேட்கிறான். மேலும் தாத்தா பாட்டியோட சொத்துக்கள் எல்லாமே உன் மூத்தாள் குழந்தைகளுக்குன்னு எப்பவோ தீர்மானிச்சது. இதுல புதுசா இன்னொரு பாகம் போடுறதுங்கிறது அன்னத்துக்கு செய்கிற துரோகம்னு தோன்றது அவனுக்கு. அதனால காதும் வச்ச மாதிரி டாக்டர்கிட்ட சொல்லி இதை களைச்சிடுறதான் உத்தமம். அவள் திடுக்கிட்டு தலையை உயர்த்தினாள். அத்தியாயம் 9. இதில் எனக்கு இஷ்டமில்லான்னு என்ன செய்வேன்? ஒரு வெடிகுண்டு தூக்கி போட்டதை போல் இருந்தது அவளது கேள்வி. மூர்த்தி என்ன மூவருமே இதை எதிர்பார்க்கவில்லை. லக்ஷ்மி வாயெடுத்து போய் அவளையே உற்று பார்த்து கொண்டிருந்தாள். சுந்தரேசனோ பெரிய வியர்வியை மேல் துண்டால் துடைத்தபடி ஒருவித அவஸ்தையுடன் உட்கார்ந்திருந்தார். மூர்த்தியின் முகத்தில் எரிச்சலும் கோபமும். என்ன, எங்களை பிளாக்மெயில் பண்ண போறியா? மூர்த்தி சீறி வெடிக்க அவள் முதலாக அவனை நிமிர்ந்து பார்த்து கூறினாள். பெண்டாட்டி புருஷனை எதுக்காக பிளாக்மெயில் பண்ணணும்? இந்த 2 வருஷமா நான் இந்த வீட்டில் ஒரு சமையல்காரியா, எடுபடியாளா, குழந்தைகளை பார்த்துக்கிற ஆயாவா இருந்தேன். எதனால உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ இந்த கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சு தரணுங்கிறதுக்காக
உங்கள் அப்பா எங்கள் அப்பா கிட்ட 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தார். அதுவும் சும்மா கொடுக்கல, வட்டி இல்லாத கடன். ஸ்டாம்ப் பேப்பரில் எழுதி வாங்கிட்டு இருக்கார். இதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு அரபு ஷேட்டுக்கு வித்திருந்தால் கூட இன்னும் கொஞ்சம் மரியாதையாக நடத்தப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு 34 வயசு தான் ஆகிறதுன்னும் ஒரே ஒரு குழந்தை தான் இருக்கணும் எங்கள் அத்திம்பேர் வந்து சொன்னார். 1000 பொய்யை சொல்லி ஒரு கல்யாணத்தை நடத்தலாம்னு யார் எழுதி வச்சாங்களோ? நம்ம 2 பேர் கல்யாணத்தில் பொய்யை தவிர வேற எதுவும் இல்லை. லக்ஷ்மி கோபத்துடன் குறுக்கிட்டு எதுவோ பேச வந்தாள். காந்திமதி கையை உயர்த்தி அவளை பேசாதிருக்கும்படி ஜாடை காட்டிவிட்டு மேற்கொண்டு தொடர்ந்தாள். நீங்க என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும். இவ்வளவு பேசுறவ கல்யாணத்துக்கு முன்னாடியே எனக்கு பிடிக்குன்னு சொல்லியிருக்கலாமே. அதானே? உங்க பிள்ளையும் தான் இந்த கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாருன்னு சொல்லுவேன். நீங்க எப்படியோ அழுதோ சிரிச்சோ உங்க காரியத்தை சாதிக்கலையா? அது மாதிரி தான் எங்க அப்பாவும் கடைசியில பலிகடா ஆனது நான் தான். அன்னைக்கு நான் என்னவோ ஆசைப்பட்டுண்டு இவரை தேடி வந்ததா நீங்க 2 பேரும் நினைச்சிட்டு இருக்காப்புல இருக்கு. சத்தியமா நான் தேடி போகல. அவர் தான் என் ரூம் தேடி வந்தார். வேறு யாராவது முகம் தெரியாத உரிமையில்லாத ஆளாக இருந்தால் அந்த கணமே கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளியிருப்பேன். இவர் என் கணவர் அப்படிங்கிறதே அன்னைக்கு தான் ஞாபகம் வந்தது. எனக்கு ஒன்றும் இந்த வயசான மனுஷர்கிட்ட காதலோ பிரேமையோ ஏக்கமோ தாபமோ எதுவுமே இல்லை. இவர் வந்துட்டு போன 2 நாளும் நான் புழுவா துடிச்சேன். ஊமையா உள்ளுக்குள் அழுதேன். அப்புறம் யோசிச்சு பார்த்தப்போ சிரிப்பு தான் பொத்துண்டு வந்தது. என்னமோ அன்னைக்கு விஷயம் என்னன்னே தெரியாம இவர் அறைக்குள் நான் போனப்போ விஸ்வாமுத்திர மாதிரி தாம் தூம் குதிச்சாரே. இந்த கோபம், பெண் மேல வெறுப்பு, விரக்தி எல்லாம் போலி. தன் குழந்தைகளுக்காகவும் உங்களுக்காகவும் எங்கேயோ இருக்கிற அன்னத்தோட குடும்பத்துக்காகவும் இவர் இது நாள் வரைக்கும் போட்டிருந்தது வேஷம். இது நாள் வரைக்கும் இவர் மனக்குரங்கு 4 பேருக்காக பயந்து வாளை சுருட்டிண்டு உட்கார்ந்துருக்கு. யாரும் இல்லைன்னு தன் சுயரூபத்தை காட்டியிருக்கு. அவ்வளவுதான். இதுதான் ஆம்பளை புத்திங்கிறது. அவள் நிமிர்ந்தாள், நெட்டு இருந்தாள். மூர்த்தியை தீர்க்கமாய் பார்த்தபடி சொன்னாள். இது உங்கள் குழந்தை. மற்ற குழந்தைகளுக்கு கிடைக்கிற மரியாதை இதுக்கும் கிடைக்கணும். ஓசைப்படாமல் போய் வயிற்றை கழுவிண்டு வரத்துக்கு நான் ஒன்றும் திருட்டுத்தனமா பெத்துக்கல. என்ன, இந்த குழந்தைக்கு உங்கள் சொத்துல 1 பைசா வேணாம். அவனை நல்லபடியா படிக்க வச்சு அவன் காலில் நிற்க வைக்க என்னால் முடியும். உங்கள் பெண்ணோ பையனோ சரியா படிக்கலைன்னா என்னால் ஒரு வாரத்தை கண்டிக்க முடியல. காரணம், அவங்க இன்னொருத்தி பெத்த குழந்தைங்க. சுகுண்டியா கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் என்னை வாடி போடிங்கிறா. முரளி படிக்க சொன்னாலே பிசாசு, உனக்கு வேற வேலையே இல்லைன்னு வேலைக்காரி வள்ளி முன்னாடி கத்துறான். குழந்தைய சொல்லி பிரயோஜனம் இல்லை. பெரியவங்க கொடுக்குற இடம். குறுக்கே புகுந்து எதுவும் சொல்ல எனக்கு உரிமை கிடையாது. என் குழந்தைன்னா நான் சொல்ல முடியும். இப்படி பேசினா வாய் மேலே போடுவேன். அதுக்காகவாது எனக்கு ஒரு குழந்தை வேணும். நல்லபடியா 4 பேருக்கு தெரியும்படியா எனக்கு வளைகாப்பு சீமந்தம் பண்ணுங்க. பிரசவத்துக்கு எங்கள் அம்மாவை வர சொல்லி பிறந்த வீட்டுக்கு அனுப்புங்க. பெண்ணோ பிள்ளையோ எனக்குன்னு ஒரு ஜீவன் துணைக்கு அழைச்சிட்டு வரேன். இந்த வீட்டில் அதுக்கும் மற்ற குழந்தைகள் கிடைக்கிற எல்லா சலுகையும் கிடைக்கணும். கிடைக்காதுன்னு சொல்லிடுங்க. இப்போவே நான் ஒரு வக்கீலை வைத்து விவாகரத்துக்கு ஏற்பாடு பண்ணிக்கிறேன். உங்கள் 5 லட்சம் ரூபாய் பணத்தை நான் சம்பாதிச்சு திருப்பி கொடுத்துடுறேன். அவன் சுந்தரேஷன் பக்கம் திரும்பினாள். என்ன, ஊரில் இருக்கிறவா எல்லாரும் இந்த டைவர்ஸை பற்றி கொஞ்ச நாள் பேசுவா. எனக்கு அதனால் எந்த விதமான பாதிப்பும் இல்லை. நான் இந்த வீடு இல்லைன்னா கண்டிப்பாக பிறந்த வீட்டுக்கு போகிற உத்தேசம் இல்லை. எங்கள் காலேஜில் என் மேலே பிரிய வச்சிருக்கிற எத்தனையோ லெக்சர் இருக்காங்க. இங்கே செய்கிற அதே வேலையை அங்கே செஞ்சுண்டு மீதி படிப்பையும் முடித்து பிள்ளையும் பெற்று நல்லபடியாக வளர்க்க என்னால் முடியும். நீங்கள் என் படிப்புக்காக செஞ்ச உதவிக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லத்தான் ஆசைப்பட்டேன். ஆனால் இந்த 2 வருஷமாக நான் இங்கே செஞ்ச வேலைக்கும் 2 நாள் உங்கள் பிள்ளையோட பெண்டாட்டியாக இருந்ததுக்கும் இந்த பணம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்னு தோணித்து. இனிமே யோசனை பண்ணி முடிவெடுக்கிறது நீங்கள் தான். வளைகாப்பு சீமந்தமா, விவாகரத்து வக்கீல் நோட்டீஸா, எதுக்கானாலும் நான் தயார். ஆனால் அபார்ஷனுக்கு நான் தயார் இல்லை. யோசிச்சு உங்கள் முடிவை சொல்லுங்கோ, அவசரம் இல்லை. இவள் அதை சொல்லிவிட்டு நிதானமாய் இறங்கி தனது அறைக்குள் வந்து உட்கார்ந்து கொண்டாள். மனசு நிம்மதியாக இருந்தது. கனம் குறைந்து லேசாக இருந்தது. ஜன்னல் வழியே வெளியே பார்த்தபோது தேசல் நிலா சோபையே இல்லாமல் வானத்தில் மிதந்து கொண்டிருந்தாலும் ஏதோ ஒரு நம்பிக்கையும் விடாமுயற்சியும் அதனிடம் இப்போது தென்படுவது போல தோன்றியது அவளுக்கு. கல்லூரி நாட்களில் கருத்தரங்கத்தில் கவியரங்கத்தில் நிலாவை பெண்ணுடன் ஒப்பிட்டு பார்க்கும் கவிஞர்கள் எல்லாம் அவள் சாடி இருக்கிறாள். என்னங்க பிதற்றல் இது?
இன்னைக்கு முழுசா இருக்கு, நாளைக்கு தேயிறது. அதுவும் பெண்ணும் ஒன்னா. பெண்களின் மூளையை மலங்கடிப்பதற்காகவே கவிஞர்கள் கூடும் பகட்டு வார்த்தைகள் இவை. ஆதலால் சகோதரிகளை, பெண்ணை நிலவுக்கு ஒப்பிட்டால் சொக்கி போய் நிற்காதீர்கள். வீறு கொண்டு எழுங்கள். தேய்வதற்கும் உதிர்வதற்கும் நாம் ஒன்று நிலவோ மலரோ இல்லை. இப்போது நினைத்து பார்த்தால் அவளுக்கே சிரிப்பா வருகிறது. காலங்காலமாய் மறுபடியும் மறுபடியும் முழு நிலவாய் பிரகாசிப்போம் என்கிற நம்பிக்கையிலே இந்த நிலா தேய்ந்து தேய்ந்து வளர்வது என்றால் அதை ஏன் பெண்ணுக்கு உதாரணமாக சொல்லக்கூடாது? தாராளமாக சொல்லலாம். மறுநாள் காலையில் லக்ஷ்மி மஞ்சள் குங்குமம் தடவிய ஒரு இன்லன் லெட்டரை கொண்டு வந்து அவளிடம் தந்தாள். நீ உண்டாயிருக்கிற விஷயத்தை உங்க அப்பாவுக்கு முறைப்படி எழுதியிருக்கோம். 4ஆம் மாதம் எண்ணெய் சாப்பிட்றதும், 6ஆம் மாதம் வளைகாப்பும், 8ஆம் மாதம் சீமந்தமும் அது நடக்க வேண்டியபடி முறையோடு நடக்கும். இந்த குடும்பத்துக்கு இன்னொரு வாரிசு வரதில் எங்கள் எல்லோருக்கும் சந்தோஷம். எழுந்து குளிச்சுட்டு வா, நல்ல புடவை கட்டு, மூர்த்தி காத்துன்னு இருக்கான். 2 பேருமா கோயிலுக்கு போயிட்டு வாங்கோ. காந்திமதி எழுந்தாள். லக்ஷ்மியை பார்த்து சிரித்த சிரிப்பில் துளி கூட கர்வம் இல்லை, ஆனால் கம்பீரம் இருந்தது. இத்துடன் இக்கதை முடிந்தது. ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.